ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு அண்ட் குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப இன்றைக்கு நாங்க புதிய ஒரு தலைப்பு நாங்க பார்க்க போறோம். அப்ப இந்த தலைப்பு ஆக இம்பார்ட்டன்டான தலைப்பு. உங்களோட எல்லாத்துக்குமே இம்பார்ட்டன்டான தலைப்பு தான் இந்த தலைப்பு. அப்ப இதுல ஒரு கேள்வி எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிடும். இன்னைக்கு நாங்க பேச போற தலைப்புல தனியொரு கேள்வி வரும். பொதுவாகவே 5வது கேள்வி தனியொரு கேள்வி வரும். எம்சிக்யூ கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இந்த இதுக்கு யோசிச்சோம். சும்மாவே நடிச்சே உதாரணமா பணி பொருளியல் அறிமுகத்தை எடுத்தா ஈஸி நோட்ஸ் தான் சிம்பிளா யோசிச்சு பார்த்து அடிக்க எனக்கு அடிச்சே உதாரணமா நேர் கூட்டுறது நியம கூட்டுறதுன்னா சிம்பிளா அடிச்சுட்டு போகேன். பொருளியல் என்றா என்னன்னா சிம்பிளா அடிச்சுட்டு போகேன். உற்பத்தி செலவு கோட்பாட்டுல சிம்பிளா அடிச்சுட்டு போகேன். ஆனா இங்கே கூட எம்சிக்கு கொஞ்சம் ட்ரிக் கூட கொஞ்சம் யோசிச்சுதான் அடிச்சோம். கணித ரீதியான பார்ட்ஸ் கூட தாக்கம் செலுத்தும் எம்சிக்யூல. பார்ட் 2லயும் கூட கணித ரீதியான தாக்கம் செலுத்தலாம். அப்ப எப்பயுமே கணிதம் தான் ஃபுல்லா மெத்தமெட்டிக்கல் தான் வருமானு கேட்டா இல்ல. மேபி வரையில் தேசிய கணக்கீடு ஒரு பார்ட் மேபி வரையில். ஆனா வர ஓடுமோண்ட கம்பல்சரி. இப்ப அஞ்சாவது கேள்வி எடுத்தா அவ்வளவு 2 பாட்டி ஒன்று தேசிய கணக்கினுடைய பாட்டும் மீக்கும், அதே மாதிரி பேரின பொருளாதாரத்தினுடைய பாட்டும் மீக்கும். 2 பாட்டையும் இன்க்ளூட் பண்ணது 5வது கேள்வி. அப்ப இது உங்களுக்கு தேசிய கணக்கின விஷயம் கம்பல்சரியா இன்க்ளூட் பண்ண ஓணுமா என்று கேட்டா அப்படி ஒரு கன்செப்ட் இங்க இல்ல. இன்க்ளூட் பண்ணவும் பண்ணாமிக்கவும் சரியா. அதனால அதை வச்சுக்கோங்க. நாங்க தேசிய கணக்கீடு இங்கேயும் பார்ப்போம். தேசிய கணக்கீடு ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் மட்டும் கிளியராவே பார்ப்போம் எப்படி செய்யறேன்னு சொல்லி. அப்ப கிளியராவே நாங்க பேசுவோம். மேபி வார வீக்குள்ளுக்கு இந்த 2 பாடம் முடியும். ஃபுல் தேசிய கணக்கீடும் பேரின பொருளாதாரம் முடியும். அப்ப உங்களுக்கு குயிக்காவே இந்த விஷயத்தை பெற்றுக்கொள்ளும். அப்ப என்னைய பொறுத்த வரைக்கும் எந்த சஜஷன்ஸ் என்னன்னு சொன்னா, இந்த தேசிய கணக்கீடு இந்த பார்ட் நான் ஃபுல்லா கம்ப்ளீட்டா பெஸ்ட் இருந்து லாஸ்ட் மட்டும் சொல்லி தருவேன். அப்ப உங்களுக்கு விளங்கினவங்க எப்படியும் இந்த பாடம் சிம்பிளா விளங்கடிக்கலும் ஈஸியான பாடம். பட் கேள்வி கேட்கக்குள்ள கேள்வியை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ள ஏலாட்டி இந்த கேள்வி தொடவாங்க. ஏன்னா இந்த கேள்வியில நிறைய குழப்பங்களோட சம்பந்தப்பட்ட கேள்வி எங்களுக்கு ஏற்படுத்தி நாங்க பாஸ் பேப்பர் செய்யக்குள்ள விளங்கும். நாங்க படிச்ச ஒன்று கேட்கறது உண்டாக ஈக்கிறதுக்கான சான்சஸ் கூட. அப்ப ஏன்னா இது பிராக்டிக்கலான விஷயத்தோட தான் போடுவான். இயற்கையில இந்த இட மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு விஷயத்தோட தான் தேசிய கணக்கீடு விஷயம் போடுவான். அதனால தேசிய கணக்கீடு விஷயம் கொஞ்சம் கிரிட்டிக்கலா ஆனா ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளே. பொறுத்த வரைக்கும் உங்களோட எப்படியோ அதை பார்த்து செய்யலும். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நான் 100% உங்களுக்கு சொல்லி தருவேன் செய்யறதுக்கு. ஆனா உங்களுக்கு டென்ஷன் ஆகுறது கூட என்ன சொன்னா பேப்பர் ஃபைனல் எக்ஸாம் அடிக்க கொஞ்சம் பயம் வாரது கூடண்டா அவங்க இந்த கேள்வியை தொடாமிக்கிறது பெட்டர். சரியா. அப்ப ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா கணக்கு கேள்வி ஒரு பார்ட் பிள்ளையானா டோட்டலாவே பிள்ளையாயிடும். ஒரு விஷயம் பிள்ளையா நீங்க இன்க்ளூட் பண்ணீங்கன்னா மொத்த ஆன்சர்ஸும் பிள்ளையாயிடும். நோட்ஸ்ல அப்படி இல்லை. உங்களுக்கு நோட்ஸ்ல ஈஸியா ஸ்கோர் பண்ணி கூட இருக்கும். அதனாலதான் இந்த விஷயத்த நான் சொல்றேன். பயத்துல கணக்கின்ற விஷயம் கூடியா பிள்ளையாகும். அதனால சொல்றேன். அப்ப ஓகே, நாங்க இந்த பாடத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். பேரின பொருளாதாரம் இந்த விஷயத்தை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அப்புறம் தேசிய கணக்கீடு இந்த விஷயம் போகும். சரி, பேரின பொருளாதாரம் உதாரணமா நாங்க இன்ட்ரடக்ஷன்லயே பார்த்துட்டு வந்தோம். பேரின பொருளாதாரம் சிற்றின பொருளாதாரம் என்றா என்ன, மைக்ரோ என்றா என்னன்னு சொல்லி நாங்க இன்ட்ரடக்ஷன்லயே பார்த்துட்டு வந்தீங்க. அப்ப இன்ட்ரடக்ஷன்ல பார்த்த விஷயம், அதாவது நாங்க போன வீக்கு முதற்கிழமை நாங்க ரிவிஷன் செஞ்சோம். இன்ட்ரடக்ஷன்ல மைக்ரோ இந்த விஷயத்த இன்ட்ரடக்ஷன் செஞ்சோம். சிம்பிளாவே மைக்ரோ சொன்னா எனக்கு யூனிட் வைஸா பிரிக்கணும். மைக்ரோ சொன்னா யூனிட் வைஸா பிரிக்கணும். ஒரு எக்கனமி எடுத்தா எக்கனமியோட ஒரு சின்ன ஒரு பாட்டை தான் மைக்ரோன்ற விஷயம் சுட்டி காட்டும். ஆனா மெக்ரோன்ற விஷயம் அப்படி அல்ல. ஒரு பெரிய ஒரு பார்ட், ஒரு பரந்த ஏரியா ஒன்றுதான் சுட்டி காட்டும். இந்த பரந்த ஏரியாவை வச்சு எங்களுக்கு டோட்டலா என்வாயரன்மெண்ட் ஃபுல்லாவே இல்ல எக்கனாமிக்கல் ஃபுல்லாவே ஒரு ஐடியா எடுக்கும். தெளிவா விளங்கணும். அது மொத்த எக்கனாமிக்க சுட்டி காட்டுமான்னு கேட்டா இல்ல. மொத்த எக்கனாமிக்கு எல்லா கூரையும் இன்க்ளூட் பண்ணதல்ல பேரின பொருளாதாரம் என்று சொல்றது. எக்கனாமிக்ல இருக்கிற பெரும் பாட்டை இன்க்ளூட் பண்ணதுதான் பேரின பொருளாதாரம். அந்த பெரிய பாட்டை பார்த்தா ஓவரோலா மொத்த எக்கனாமிக் தொடர்பான ஐடியாவை உனக்கு எடுத்துக்கொள்ளி இதுதான் பேரின பொருளாதாரம். சிற்றின பொருளாதாரம் என்றா ஆக ஒரு சின்ன ஒரு பாட். பெரிய எக்கனமி எடுத்தா எக்கனமில சின்ன ஒரு பாட்டை தான் சொல்றான். இந்த பாட்டை வச்சு ஆல் அரவுண்ட் மொத்த எக்கனாமிக் டிசிஷன்களுக்கு எடுக்கலாம். இந்த பாட்டை வச்சு மொத்த எக்கனாமிக் தொடர்பான தீர்மானத்துக்கு எங்களுக்கு புகையலாம். அப்படி போனா பிழைச்சிடும். பிழைகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்கு. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணணும் இப்படி நடக்கும் எடுக்கணும். அப்படி எல்லாம் செஞ்சாதான் எங்களுக்கு சிற்றின பொருளாதாரத்தை ரிசர்ச் பண்ணி. அதனால சிற்றின பொருளாதாரத்தை ரிசர்ச் ஈக்கிதான் உங்களோட சிலபஸ்ல நாங்க இது வரைக்கும் படிச்ச சிற்றின பொருளாதாரம் தான்.
ஆனா அந்த ரிசர்ச்சை பிராக்டிக்கலுக்கு கொண்டு வரது கஷ்டம். இதை வச்சு எங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண விஷயங்களை தேடலாம். ஆனா பேரின பொருளாதாரம் தனி பிராக்டிக்கல். பிராக்டிக்கல் விஷயத்தை வச்சு ஆல் அரவுண்ட் ஃபுல் எக்கனாமிக் தொடர்பான ஒரு ஐடியாவே எடுக்கணும். அதனாலதான் பேரின பொருளாதாரத்தை அழித்து செல்றாங்க. அப்ப இதுக்கு புறகிற பாடங்கள் யோசிச்சோணும். சும்மா நினைச்சவன் அடிச்சுட்டு போகலாம், நினைச்சவன் விலங்கெடுத்த மாதிரி உங்களுக்கு செஞ்சுட்டு போகலாம். யோசிச்சோம். இந்த பாடம் ஃபுல்லு காலைக்கு எல்லா பாடம் தேசிய கணக்கீடு ஆயிக்கலும், பேரின பொருளாதாரம் ஆயிக்கலும், பணம் ஆயிக்கலும், அதே மாதிரி பணம் ஆயிக்கலும். வீடியோ ஸ்ட்ரக் ஆகுது, எல்லாத்துக்கும் ஸ்ட்ரக் ஆகுதா? இருக்கிற எல்லாத்துக்குமே ஸ்ட்ரக் ஆகுதா வீடியோ? இல்லைண்ணா ஓகே. அப்ப உங்களோட ஏதாச்சும் கனெக்ஷன் இஷ்யூ ஆயிருக்கு நிச்சயமாக்கி ஐ திங்க் சலாமே நீங்க குயிக்கா லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆகும். அப்ப சரியா? அப்ப அந்த விஷயத்த குயிக்கா லீவ் ஆயிட்டு ஜாயின் ஆகுங்க. ஓகேயா? அப்படி யாராச்சும் வீடியோ ஸ்ட்ரக் ஆகலாம், வாய்ஸ் ஸ்ட்ரக் ஆகணும்னு சொன்னா குயிக்கா லீவ் ஆயிட்டு குயிக்கா ஜாயின் ஆகுங்க, உங்களுக்கு ஓகேயா? சரியா? அப்ப எக்கனாமிக் ரீதியா நான் சொன்ன மாதிரி சின்ன ஒரு பார்ட், இது பெரிய ஒரு பார்ட். எதுக்கு போறோம் நிறைய யோசிச்சோம், சும்மா அடிச்சே இல்லை. அதுல என்ன வச்சுக்கோங்க, எதுக்கு போறோம் உங்களோட யோசனைக்குரிய மைண்ட் விரிஞ்சா மட்டும்தான் இங்க 13ல எக்கனாமிக் செய்ய இயலும். இல்லாட்டி பாடமாக்கி செய்யற உண்டையும் வச்சு இங்க செய்ய இயலாம். ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு போறவங்க எல்லா சாப்டர்லயும் அப்படிதான். இது என்ன நடக்கும், இதனால எந்த ஒரு இம்பாக்ட் வரும் என்ற விஷயமோட மைண்டுக்கு வரும். இல்லாட்டி எக்கனாமிக்கே இயலாம். எக்கனாமிக்கான விஷயம் இல்லாட்டி தான் ஹார்ட் ஆகும். நிறைய பேர் 12 லேசி 13 ஹார்டுன்னு சொல்லத்துக்கு என்னன்னா யோசிச்சிடல, பேசிக்க வச்சு மட்டும் திங்க் பண்ணே எக்கனாமிக் செல்ல போகும். இதுக்குள்ளுக்கு பூரோடும் பூந்தா மட்டும்தான் எக்கனாமிக் கிளியர் ஆகலாம். அதை வச்சுக்கொண்டு இந்த பாடத்துக்கு போ. அப்ப என்னோட பாடம் பேரின பொருளாதாரம். நான் சொன்ன மாதிரி பேரின பொருளாதாரம் என்று சொன்னால் சிம்பிளா எக்கனாமிக் என்று சொல்லக்கூடிய விஷயம் இதுவாக இருந்தால், இதுதான் இந்த வட்டம் தான் எக்கனாமிக்காக இருந்தால், இந்த வட்டத்துக்குள்ள இந்த வட்டம் தான் எக்கனாமிக்காக இருந்தால், இந்த வட்டத்திலே கூட ஒரு பெரிய ஒரு பாட்டை நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். பெரிய ஒரு பாட், சின்ன ஒரு பாட்டுல பெரிய ஒரு பாட். இந்த பெரிய ஒரு பாட்டை டிஸ்கஸ் பண்றதால, பெரிய ஒரு பாட்டை நாங்க ரிசர்ச் பண்றதால மொத்த எக்கனாமிக் தொடர்பான மைண்ட் செட்டும் உங்களுக்கு வரும். மொத்த எக்கனாமிக்கும் எப்படி ஈக்கும் என்ற கன்செப்டோட மைண்டுக்கு வரும். மொத்த எக்கனாமிக்ல என்னென்ன சிச்சுவேஷன் நடந்து கொண்டு ஈக்குதுன்னு பூர்த்தியான அறிவுனோட மைண்டுக்கு வரும். இதுதான் பேரின பொருளாதாரம் என்று சொல்றேன். சரியா? அவன் பேரின பொருளாதாரத்துக்குள்ளே இப்படிப்பட்ட கூறுகள் நிறைய ஈக்கலாம். பெரும் பார்ட் நாங்க சொல்லுங்க எக்கனாமிக் எடுத்தா ஒரு 25% இம்பாக்ட் பண்ற ஒரு பாட்டா ஆயிக்கும். இல்லாட்டி மேபி ஒரு 30% இம்பாக்ட் பண்ற ஒரு பாட்டா ஆயிக்கும். இல்லாட்டி மேபி ஒரு 35% இம்பாக்ட் பண்ற ஒரு பாட்டா ஆயிக்கும். எக்கனாமிக்ல அப்படி பெரிய ஒரு பாட் தாக்கம் செலுத்துற ஒரு பாட்டத்துக்கு தான் நாங்க சொல்ற பேரின பொருளாதாரம். அது பேரின பொருளாதாரம் மாறிகள் சொல்றோம். அப்ப இந்த மாறிகள் தொடர்பான ஆய்வு தான் பேரின பொருளாதார ஆய்வு. ஒவ்வொரு மாறியும் நாங்க ஆராய்ச்சி செய்ய போறோம். இதுக்கு புற வரக்கூடிய விஷயம் எல்லாமே, நாங்க கிரேட் 13ல படிக்க போற விஷயம் எல்லாமே இந்த மாறிகள் தொடர்பான ஆய்வு. இந்த மாறிகள் தொடர்பான ஆய்வை தான் நாங்க செய்ய போறோம். இதுக்கு போற நீங்க சரியா பார்த்தா இதுதான் உங்களோட பேஸ். 13க்குரிய பேஸ் இதுதான். இந்த பேஸ் வரைக்கும் 13 ஈஸியா விளங்கி. அப்ப இந்த ஒவ்வொரு மாறியையும் இன்க்ளூட் பண்ணதான் பேரின பொருளாதாரம். அப்ப 13ல பேரின பொருளாதாரம் மெக்ரோன்னு என்னண்டா, இந்த ஒவ்வொரு துளியையும் ஒவ்வொரு பாட்டையும் நாங்க என்ன செய்வோம், வேற எடுத்து ஆராய்ச்சி செய்யறோம். ஒரு தலைப்பு எடுத்து வேறே நாங்க 13ல ஆராய்ச்சி செய்யறோம். அதுதான் அங்க நடக்குது. அப்ப அதுக்குரிய மாறிகள் என்னான்னு பேசிக்கான நுழைஞ்ச தான் இந்த பாடத்தை தந்திக்கிறேன். என்னென்ன மாறிகள் இருக்கும், அந்த மாறிகளை நாங்க ஏன் யூஸ் பண்றோம், அந்த மாறிகளை வச்சுகளுக்கு என்ன பிரயோஜனம், இந்த விஷயத்தை தான் நாங்க பேசப்போம். அப்ப எக்கனாமிக் எடுத்தா எக்கனாமிக் உங்களுக்கு பெரும் பாட்டான மாறிகள் நிறைய இருக்குது. இதுதான் நீங்க படிச்சிருப்பீங்க கிரேட் 12ல, அதாவது ஃபர்ஸ்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க. பேரின பொருளாதாரத்துக்கு உதாரணங்களாக படிச்சிருப்பீங்க. அதுல முதலாவது பொதுவிலை மட்டம் என்ற மாறி. பொதுவிலை மட்டம் என்ற மாறி நாங்க உடச்சி கூட ஒரே அடிக்கை தேசிய கணக்கீடு போறதில்ல. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் மட்டும் கிளியரா பாக்க, அதனால ஃபர்ஸ்ட்ல இருந்தே உங்களுக்கு குயிக்கா வேணும். சரியா? பொதுவிலை மட்டம் என்று சொல்லக்கூடிய மாறியை நாங்க ஃபர்ஸ்ட் பார்ப்போம். பொதுவிலை மட்டம் என்ற மாறி. அதே மாதிரி பெரிய ஒரு பார்ட், எக்கனாமிக் ஒரு பெரிய ஒரு பார்ட் தான் மொத்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய ஒரு மாறி. மொத்த உற்பத்தி என்ன சொல்லுவோம், ஜிடிபி, gross domestic product என்ற மாறி. இது gross domestic product என்ற மாறி. அதே மாதிரி வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூடிய மாறியும் வேலை வாய்ப்பு சொல்லக்கூடிய மாறி. அதே மாதிரி மொத்த வருமானம் என்று சொல்லக்கூடிய மாறி. மொத்த வருமானம் என்று சொல்லக்கூடிய மாறி. மொத்த வருமானம் என்று சொல்லக்கூடிய மாறி. சரி, மொத்த வருமானம் என்று சொல்லக்கூடிய மாறி. அதே மாதிரி நாணய மாற்று வீதம். நாணய மாற்று வீதம் என்று ஒரு மாறி. நாணய மாற்று வீதம்.
அடுத்து வந்து வட்டி என்று சொல்லக்கூடிய ஒரு மாறி, இன்ட்ரெஸ்ட் ரேட், வட்டி வீதம் என்று சொல்லக்கூடிய ஒரு மாறி. அப்ப இப்படி எனக்கு மாறியை லிமிட்டட் பண்ணலாம். நிறைய வகையான மாறிக்கு இந்த மாறி நாட்டுக்கு நாடு வேறுபடும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. நாட்டுக்கு நாடு இந்த மாறிகள் வேறுபடும். எல்லா நாட்டுக்கும் ஒரே மாறியான்னு கேட்டா ஒவ்வொரு நாட்டுக்கு ஏற்றவே மாறிகள் டிஃபரெண்ட் ஆகும். உதாரணம் ஸ்ரீலங்காலிக்கு இந்த மாறிண்டா இந்த மாதிரி தான் பேரின பொருளாதாரத்தை இம்பேக்ட் பண்ணுதுண்டா, இந்திய எக்கனமிக் எடுத்தா இந்த மாறில விலை மட்டும் கணக்கு எடுக்காத ஒரு மாறியாய் கேள்வி. அதை கணக்கா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப இப்படிப்பட்ட மாறிகள் எல்லாத்துக்கும் நாங்க சொல்ற பேருதான் பொருளாதார பேரின பொருளாதார மாறிகள். அப்ப இந்த மாறிகள்ல விலை மட்டம் என்று சொல்லக்கூடிய மாறிய நாங்க பணம் பாடத்துக்கு தனியொன்று எடுத்து பேசுவோம். கிட்டத்தட்ட ஒரு பெரிய ஒரு பாட். அதுல மொத்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய பாட்டை நாங்க பேரின பொருளாதார சமநிலைக்கு கீழால அந்த பேரின பொருளாதார மொத்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய விஷயத்த பேசுறோம். அதே மாதிரி வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய கன்செப்ட நாங்க யூனிட் 11ல 11வது யூனிட் கீழால நாங்க வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய மாறியை பேசுவோம். அதே மாதிரி மொத்த வருமானம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் அதே 11 யூனிட் கீழால நாங்க பேசுறோம். அதே மாதிரி வட்டி வீதம் என்று சொல்லக்கூடிய மாறிய பணம் பாடத்துக்கு கீழால நாங்க பேசுறோம். நாணய மாற்று வீதம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தையும் நாங்க வட்டி வீதம் என்று சொல்லக்கூடிய பணம் என்று சொல்லக்கூடிய பாடத்தை கீழால பேசுவோம். அப்ப ஒவ்வொரு மாறியம் பத்தி டிஸ்கஸ் 30 இது எல்லாமே கிரேட் 13 டிஸ்கஸ் பண்ற பாடம். இதை தவிர அப்ப இது ஒவ்வொன்றையும் டிஸ்கஸ் பண்ணினோம் சொன்னா ஓவராலா எக்கனாமிக் தொடர்பான பெரிய ஒரு மைண்ட் செட் உங்களுக்கு வரும். இதுக்காக ஈஸி எக்கனாமிக்ல மூவ் ஆகுறது ஈஸி. ஒரு தாராளமா கிட்டத்தட்ட நீங்க 12 13 சரியா படிச்சீங்கன்னு சொன்னா ஒரு நாட்டை உங்களுக்கு என்ன செய்யணும், ஒரு நாட்டை உங்களுக்கு பேலன்ஸ் பண்ணக்கூடிய இல்லாட்டி ஒரு நாட்டை உங்களுக்கு மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். சிம்பிளா ஒரு நாட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல். அப்ப ஒரு நாட்டை மேனேஜ் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வரும். ஏன்னா ஓவரால எல்லா எக்கனாமிக் மாறிய தொடர்பா நீங்க ஆய்வு சொல்லப்படுது. நீங்க ஒரு மாறுல கையை வச்சா மொத்த மாறியும் மாற்றம் அடையும். முதல்ல என்ன வச்சுக்கோங்க, ஒரு மாறுல கையை வச்சா மொத்த மாறியும் மாற்றம் அடையும். அப்ப அந்த விஷயம் எல்லாம் நாங்க படிக்க போறோம். இதுல கையை வச்சா இதுல 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 எல்லாத்துலயும் இம்பெக்ட் ஆகும். இதுல கையை வச்சா இது எல்லாமே மாற்றம் அடையும். அப்படி ஒன்றோடு ஒன்று ரிலேட்டிவாகவும் இந்த மாறி சீக்கும். இந்த காரணிகள் இந்த மாறின விஷயம் சரி ஃபெக்டர்ஸ், இந்த ஃபெக்டர்ஸ் அதுல ஒரு ஃபெக்டர்ஸ்ல கையை வச்சா இந்த ஃபெக்டர் மாறும், இந்த ஃபெக்டர் மாறும், இந்த ஃபெக்டர் மாறும், இது மாறும், இது மாறும், எல்லாமே மாறும். அது எப்படி மாறும் என்ற விஷயமும் உங்களுக்கு கிளியராக இருக்கணும். சரியா? அது தொடர்பான ஆய்வு தான் நாங்க செய்ய போறோம். ஆய்வு இதுக்கு போற ஃபுல்லா ஆய்வு இந்த தொடர்பான இங்க நாங்க செய்யக்கூடிய ஆய்வு தான். அப்ப இந்த ஆய்வு கிளியராக இருந்தா ஈஸியா 13ல என்ன கொஸ்டின்ஸ் கேட்டாலும் எப்படி உருட்டி பரட்டி கேட்டாலும் உங்களுக்கு ஈஸியா ஆன்சர் பண்ணி இன்ட்ரெஸ்டிங்கான பாடம். யூனிவர்சிட்டி போனாலும் சிலவன் இந்த இன்ட்ரெஸ்டிங்க கவர்ச்சியால 4 வருஷம் ஸ்பெஷலிஸ்ட் செய்யறான் எக்கனாமிக் இந்த விஷயத்த. ஒரு தெரியும் அக்கௌண்டிங் நீங்க வசீம் சார் இது படிச்சிருக்கீங்க. வசீம் சார் இந்த விஷயத்த 4 வருஷம் இன்ட்ரெஸ்ட் எக்கனாமிக் விஷயத்த அவர் 4 வருஷம் தன்னை ஸ்பெஷலிஸ்டாக எடுத்தார். ஏன்னா அவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாடம் இது பேரின பொருளாதார விஷயம். அதனால ஜஸ்ட் நோட்ஸா பார்க்க வேணும், ஜஸ்ட் ஒரு பாடமா பார்க்க வேணும், இது ஒரு ஜஸ்ட் லெசனா பாருங்க. இந்த விஷயம் எப்படி இம்பாக்ட் ஆகும் விஷயத்த பாருங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். சரி, அந்த அளவுக்கு உங்களுக்கு இம்பார்ட்டன்டான விஷயம். அந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக இருந்தா ஈஸியா உங்களுக்கு அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆன் ஆகிக்கொண்டு போகிடும். சரியா? அப்ப இந்த மாறிகளை வச்சு நாங்க எதை எதிர்பார்க்கிறோம், இந்த விஷயம் எனக்கு நோக்கமாக இருக்குமெண்டா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கோல் அப்படிதாங்க. ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு கோல். அப்ப நான் அன்றைக்கு சொன்னேன் உலக மகா நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்த பிறகு இப்ப ஸ்ரீலங்கா எடுத்தா ஸ்ரீலங்கா வந்து எதுக்குள்ளே சார்க் நாடுகளுக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி ஐரோப்பிய நாடுகளுக்கு கீழால ஐரோப்பிய ஒன்றியம் G8 சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதெல்லாம் நீங்க படிச்சிருக்கீங்க பிசினஸ்ல வியாபாரத்துக்கு கீழால. அப்ப அப்படி ஒவ்வொரு நாட்டுக்கு கீழால ஒரு ஒன்றியங்கள், ஒவ்வொரு நாடுகள், ஒவ்வொரு குழுக்கள், ஒரு அமைப்புகள் இருக்கு. அப்ப இந்த அமைப்புகள் எதுக்காக உருவாக்கப்பட்டிருக்குதுண்டா, இந்த அமைப்புகளோட நோக்கம் என்ன, இந்த அமைப்புகள் இந்த எதிர்பார்க்க என்னன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமான கோல் ஒவ்வொரு நாட்டுக்குமான கோல். சிம்பிளா வைங்களே, ஒரு நாட்டுக்குள்ளுக்கு ஜூம் பண்ணினாலும் விளங்காதாக்கள் தான் நாங்க. அப்படித்தானே? இங்கிருந்து பார்த்தா மொத்த ஸ்ரீலங்காவை ஜூம் பண்ணி பார்த்தா சின்ன ஒரு டொட் உலகத்துக்குள்ளுக்கு, அந்த டொட்டை ஜூம் பண்ணினா விளங்காதாக்கள் தான் நாங்க. அப்ப அப்படி கூடிய நாங்களே இரவு பகல் ராவ் எல்லாம் பார்க்காம தூக்கம் எல்லாம் பார்க்காம ஒரு கோலுக்கு பின்னால் ஓடுறேன்டா மொத்த உலகத்துக்கும் கட்டாயம் என்னைக்கணும், கட்டாயம் கோல் என்ற விஷயமே அப்படி பார்த்தோம். சிம்பிளா நாங்களே ஸ்ரீலங்கால 2 கோடி மக்களை கொண்டதான் ஸ்ரீலங்கா. 2 கோடி மக்கள் சின்ன ஒரு மனுஷன் ஆயிக்கக்கூடிய நாங்க எங்களுக்கே ஒரு கோல் ஒன்றிக்குது. நாங்களே இரவு பகல தூக்கத்தை முடிச்சு ஓடுறோம் என்றா மொத்த நாட்டுக்கும் ஒரு கோல் என்ன செய்யும், கட்டாயம் ஆயிக்கும். அப்ப அந்த கோலை ரீச் பண்ணணும். இதுதான் அந்த நாட்டு அந்த குழுக்களுடைய டார்கெட். அந்த இலக்க டார்கெட் ரீச் பண்ணணும். நீங்க
விலங்காட்டுக்கு ஆஃப் பண்ண ரீசன் என்னன்னா ஒயிட் போர்ட் பிரைட்னஸ் ஆகி ஒயிட் போர்ட் எழுதுறது விலங்கு அதனாலதான் லைட் ஆஃப் பண்ணேன். உங்களுக்கு விலங்கு தானே ஒயிட் போர்ட்? இப்ப ஈக்கிறவங்க குயிக்கா சொல்லுங்க, ஒயிட் போர்ட் விலங்குதா இல்லாட்டி வெளிச்சம் கூடியா? குயிக்கா சொல்லுங்க. அடுத்த விஷயம் மூவாவது பார்க்கறதுக்கு எல்லாத்துக்கும் விலங்கு தானே? எனி இஷ்யூஸ்? ஓகே, நான் ரீசன் லைட் ஆஃப் பண்ண ரீசன் என்ன, அந்த விலங்கு எல்லாம் நல்லா லைட் ஆஃப் பண்ண சரியா. அப்ப விலங்காட்டிக்கு அப்ப இதுல சொன்ன மாதிரி அப்ப ஒவ்வொரு நாடுகளுக்கும் இடையில G8 எடுத்தா G8 நாடுகளுக்கு இடையில ஒரு டார்கெட். அப்ப G8 அமைப்பு எதுக்காக உருவாக்கப்பட்டீங்கன்னா அந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும், ஒவ்வொரு நாட்டுக்குமே கூட இலக்கு அடையணும். இதுக்குதான் அந்த G8 அமைப்பு. எல்லாத்துக்கும் G8 அமைப்பு தேவை. அப்ப G8 அமைப்பு உருவாக்கப்படுறதுக்கான டார்கெட். அப்ப என்னத்தான் நாடுகள் டார்கெட்டா வச்சுக்கும், என்னதுதான் இலக்காக வச்சுக்கும் என்றா பொதுவா மொத்த உலகத்தையும் எடுத்தா கிட்டத்தட்ட 195 நாடுகள் நம்ம ஒய்க்கி. அப்ப 195 நாடுகளுக்கும் பொதுவா ஒரே நோக்கம் தான், ஒரே டார்கெட் தான். அந்த டார்கெட்டை அடையிறதுக்கு தான் இவங்க அமைப்புகள் உருவாக்கி வச்சுக்கிறாங்க. அந்த டார்கெட்டை அந்த செயற்பாடுகள் இலகுபடுத்துறதுக்கு குழுக்கள் உருவாக்கி வச்சுக்கிறாங்க உலக அமைப்புகள்ல. அதுகளை இலகுவாக்குறதுக்கு தான் வேர்ல்டு பேங்க் என்ற விஷயம் இருக்குது. வேர்ல்டு பேங்க் அதுக்கு அதை உருவாக்குறதுக்கு தான் விஷயம் சுகாதார அமைப்புகள் இருக்குது. ஒவ்வொரு நாட்டினுடைய இலக்க இல்லாட்டி ஒவ்வொரு தனி நாட்டினுடைய இலக்கை அடைகிறதுக்காக வேண்டி இப்படி குழுக்கள் அமைப்புகள் என்ற விஷயம் இருக்குது. அப்ப என்னத்தை தான் டார்கெட்டாக வச்சுக்கும் என்றா அதைத்தான் நான் இப்ப பார்க்க போறோம். என்னத்தை டார்கெட்டாக வச்சுக்கும் இந்த உலக நாடுகள் ஃபுல்லா எதை டார்கெட்டாக செயற்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சிம்பிளா உங்கள்ட்ட எடுத்தா நீங்க உங்கள்ட்ட கோல் கேட்டா நீங்க சொல்லுவீங்க எனக்கு இடவெல்ல 3A இவ்வளவு கஷ்டப்பட்டு அதுக்கு ஐலாண்ட்ல நல்ல ரேங்க் ஒன்னும், டொப்பான யூனிவர்சிட்டியோட என்ட்ரன்ஸ் கிடைச்சோம், டொப்பான ஃபேக்கல்ட்டியோட என்ட்ரன்ஸ் கிடைச்சோம். இதுதான் உங்களோட டார்கெட். பொதுவாக இதை தவிர வேற கோல் ஒன்று ஈக்காது உங்களுக்கு. இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த நைட்ல கூட உங்களுக்கு ஜூம் கிளாஸ் சொல்லணும் வேண்டாம், இதுதான் டார்கெட் ஆகிக்கும். அப்ப இப்படி உங்களுக்கு ஒரு டார்கெட் ஒன்று ஈக்கிற மாதிரி யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட எனக்கு 13 பேர் இருக்கிறீங்க. 13 பேருடைய டார்கெட்டை கேட்டாலும் என்ன சொல்லுவீங்க, இதுதான் இந்த டார்கெட்டை அடையணும், டார்கெட்டை அடையணும், இதுதான் டார்கெட் அடையும், இந்த டார்கெட் தான் அடையணும்னு சொல்லுவீங்க. 13 பேர் இப்ப நான் விசாரிச்சாலும் 13 பேர் என்ன சொல்லுவீங்க, 3A போடணும். அப்ப எப்படி ஒரே ஏஜ்ல ஒரே பெட்ஜ்ல ஒரே மாதிரி டார்கெட்டும் ஒரே மாதிரி மாறுமோ அதே மாதிரி தான் கண்ட்ரிஸும் ஒரு குழுக்கு கீழால இல்லாட்டி ஒரு அமைப்பாக இல்லாட்டி ஒரு துறையாக ஈக்க போல இல்லாட்டி ஒன்றோடு ஒன்று சேர்ந்து ஒரு குழுவாக ஈக்க போல அந்த குழுவில் ஈக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கத்துவ நாடுகளின் நோக்கம் ஒன்றோடு ஒன்று ஒன்று. உதாரணமா G8 எடுத்தா G8 நாடுகளுடைய ஒவ்வொரு நாட்டுடைய டார்கெட்டும் ஒன்றுதான். இதுதான் G8 அமைப்பு. சார்க் எடுத்தா ஸ்ரீலங்கா ஏசியா கப் விளையாடினேன். ஏசியா கப் ஏசியா கப் கிரிக்கெட் டூர்னமெண்ட் நடந்து முதல் ஃபைனல் நடந்து. அப்ப அந்த ஏசியா கப் டீம்ல விளையாடின ஒவ்வொரு டீம் கண்ட்ரிஸ்லயும் ஒவ்வொரு நாட்டுடைய டார்கெட்டும் ஒரே டார்கெட் தான். அதுக்குதான் சார்க் அமைப்பு. அதே மாதிரிதான் உலகளாவிய ரீதியில ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு டார்கெட் கேளும். அப்ப அந்த டார்கெட்டை ஏன் ரீச் பண்ண ஓடுமெண்டா அந்த டார்கெட் ரீச் பண்ணினாதான் எங்கட டார்கெட்டை நிறைவேற்றி நல்லாடி வச்சுக்கோ. பொருளாதாரத்துல தனிநபர் முன்னேற்றம் அடையணுமா, எனக்கு ஜொப் கிடைச்சோணுமா, உங்களுக்கு ஜொப் கிடைச்சோணுமா, உங்களோட வாழ்க்கை தரம் முன்னேறணுமா, உங்களுக்கு பே பண்ணக்கூடிய சேலரியோட அமௌண்ட் இன்க்ரீஸ் ஆகணுமா, மஸ்ட் கட்டாயம் நாடு டெவலப் ஆகிக்கும். இன்னைக்கு ஏன் நீங்க ஸ்ரீலங்கா விட்டுட்டு இந்தியாவுக்கு போறீங்க, நீங்க ஏன் இன்னைக்கு ஸ்ரீலங்கா விட்டுட்டு கட்டாருக்கு போறீங்க, இன்றைக்கே நீங்க ஸ்ரீலங்கா விட்டுட்டு ஜப்பானுக்கு போறீங்க, இன்றைக்கே ஸ்ரீலங்கா விட்டுட்டு சவுதி அரேபியாவுக்கு போறீங்கன்னா அந்த நாடு அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிக்குது, தான் அபிவிருத்தி அடைஞ்ச நாடாக மக்கள் திலகி கொண்டிருக்குது. இதனாலதான் அந்த அபிவிருத்தி அடைஞ்ச நாட்டுக்கு போன எங்கட வாழ்க்கையும் அபிவிருத்தி அடையும் என்று நாட்டை விட்டு ஊட்ட விட்டு குடும்பத்தை விட்டு போறதுக்கு ரெடி. இதே மாதிரி அந்த கெப்பாசிட்டிக்கு நாட்டை கொண்டு வருவோம்டா எங்கட டார்கெட்டை நாங்க ரீச் பண்ணணும். அதை ரீச் பண்றதுக்கு உதவி செய்யற ஃபேக்டர்ஸ் தான் இவங்களை சரியா மேனேஜ் பண்ணினா எங்க டார்கெட் ரீச் ஆகும். இவங்க எட கண்ட்ரோலி கீழே இல்லாட்டி நல்லா வச்சுங்க, இது ஒவ்வொன்றையும் எட கண்ட்ரோலி கீழே கொண்டு வரையிலும், ஒவ்வொன்றையும் எட கண்ட்ரோலி கீழே இந்த கண்ட்ரோல் இந்த நாணய மாற்று வீதம் இருக்குது. நாங்க 6வது தேர்ச்சி மட்டும் சரி பணத்துக்கு கீழே பேசுவோம்,
சர்வதேச வர்த்தகத்துக்கு கீழே பேசுவோம். இந்த நாணய மாற்று வீதத்தை எங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருகிறோம். அது நாடுகளுக்கு இடையிலதாக இருந்தாலும். ஆனா இந்த கண்ட்ரோல் எங்களோட அத்துமீறலுக்கு தாண்டி போகும் என்றா, எங்களோட டார்கெட்டை தாண்டி போகும் என்றா, எங்களோட நாடு மத்த நாட்டுக்கு முன்னால தலை குனிய வேண்டியோ, எங்களோட நாட்டில் இருக்க மக்கள் மத்த நாடு நல்ல மெடிசன் இடம்பெயர ஆரம்பிப்பாங்க. அப்ப இந்த பிரச்சனை ஒன்றும் வராமிக்கணும்டா எங்களோட டார்கெட்டை ரீச் பண்ணுவோம். இதுக்குத்தான் இந்த பொருளாதார மாறி, இதுக்குத்தான் உங்களுக்கு 13 எக்கனாமிக் இதுக்குதான் உங்களுக்கு. அப்ப இந்த எக்கனாமிக்க படிச்ச போறோம் ஓவரோலா ஃபுல் ஒரு ஐடியா வரும் எப்படி எங்க டார்கெட்டை ரீச் பண்றதுன்னு சொல்லி. ஜஸ்ட் எக்கனாமிக்க பாடமா மட்டும் பார்க்காம எடுக்கணும்ன்றதை மட்டும் பார்க்காம இப்படி பாருங்க, உங்களுக்கு லைஃபுக்கும் நல்ல ஒரு பிரயோஜனமா எக்கனாமிக்கான விஷயமே. சரி, அப்ப இதுல இந்த டார்கெட் அடைகிறதுக்கு நாங்க இந்த மாறிகளை எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவோம். இந்த மாறிகளை வச்சு என்ன டார்கெட் அடையோம் வேண்டாம். முதலாவது டார்கெட் பூரண வேலை வாய்ப்பு. முதலாவது டார்கெட் பூரண வேலை வாய்ப்பு, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் சொல்லுவோம். பூரண வேலை, ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட், பூரண வேலை வாய்ப்பு என்ன முதலாவது டார்கெட்டாக. ஓகே, என்ன ரெண்டாவது டார்கெட் எடுத்தா பூரண வேலை வாய்ப்பு, ரெண்டாவது டார்கெட் எடுத்தா விலை உறுதிப்பாடு, விலை உறுதிப்பாடு. என்ன மூணாவது டார்கெட் எடுத்தா இதுக்கு விலை உறுதிப்பாடு இதுவும் வரும். மூணாவது டார்கெட் எடுத்தா நிலைப்பேறான அபிவிருத்தி, நிலைப்பேறான அபிவிருத்தி. நாலாவது டார்கெட் எடுத்தா வருமான சமயம். இப்படி 4 டார்கெட்டை எங்களுக்கு பிரதானமான டார்கெட்டா சொல்லுது. இதன் தவிர நிறைய நோக்கங்கள் இருக்கிற நாடுகளுக்கு இடையில நாடுகள் பொதுவாக அடைய எதிர்பார்க்கிறது இந்த 4 நோக்கத்தையும் தான். அதுல முதலாவது நோக்கம் என்னன்னு சொன்னா பூரண வேலை வாய்ப்பு. உங்களோட கைட்லைன் தெளிவா தந்தீர்கள், பூரண வேலை வாய்ப்பு. உதாரணமா ஒரு நாட்டை எடுத்தா நாட்டினுடைய டார்கெட் என்னண்டா 14 வயசுக்கு மேல யாரு இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்ய இயலும். 4வது சொன்னது வருமான சமன். வருமான சமன் அவங்களுக்கு நான் சொல்லிதாரு. 4வது சொன்ன விஷயம் வருமான சமன். சரியா, அந்த விஷயத்தை உங்களுக்கு விளங்கப்படுத்து. அவ பூரண வேலை, முதலாவது பார்க்கக்கூடிய பூரண வேலை வாய்ப்பு என்னண்டா பூரண வேலை வாய்ப்பு என்று சொல்லக்கூட ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வேலை செய்யணும். இந்த உலகத்துல தங்கி வாழ்வோர் என்ற எண்ணிக்கை ஸ்ரீலங்கால ஈக்கப்படாது. இதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். இதுதான் அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன். தங்கி வாழ்வோர் என்று சொல்லக்கூடிய எண்ணிக்கையை நாங்க என்ன செய்யணும், இல்லாம ஆக்குவோம். ஸ்ரீலங்கால மொத்த ஸ்ரீலங்காலையும் தங்கி வாழ்வோட எண்ணிக்கை அதிகரிக்கப்படாது. இப்ப உலகத்தை நாங்க இதுக்கு போறோம், நிறைய விஷயம் படிப்போம். கருணை கொலைன்னு சொல்லக்கூடிய விஷயம் இருப்போம். கருணை கொலை சில டைம்ல நாங்க கொலை ஆப்ஷனுக்கு கூட போவோம். சில டைம்ல நாங்க கொலை பண்ற ஆப்ஷனுக்கு கூட போவோம். என்னத்துக்காகண்டா தங்கி வாழ்வோட எண்ணிக்கை குறைக்கிறதுக்காகவே. உதாரணமா வயசான ஆட்கள் எடுங்க, வயசான ஆட்கள் எடுத்தா கிட்டத்தட்ட 80, 90, 100 பாஞ்சவங்களும் ஸ்ரீலங்கால இருப்பாங்க. ஓகே, அதையும் சொல்லித்தாரு. சரியா, அப்ப 100 பாஞ்சவங்க இருப்பாங்க, 100 பாஞ்சவங்க பொருளாதாரத்தை இருப்பாங்க. அப்ப 100 பாஞ்சவங்க பொருளாதாரத்தை 100 வயசை தாண்டின அவங்களால பொதுவா எனக்கு என்ன எடுக்கல, ஒரு ரெவன்யூ ஒண்ணு நாட்டுக்கு எடுக்கல. நாட்டுல ரெவன்யூ 14 வயசை தாண்டி ரூபா சரி நாட்டுக்கு வராட்டி அவங்க உள்நாட்டுல இருந்தாலும் பிரச்சனை இல்ல, ஸ்ரீலங்கா இருந்தாலும் பிரச்சனை இல்ல, சிட்டிசன்ஷிப் ஸ்ரீலங்கால இருந்து, பிரஜா உரிமை ஸ்ரீலங்கால இருந்து ரூபா சரி அவங்களால ரிட்டர்னா ஸ்ரீலங்கா உள்ளுக்கு வராட்டி இவங்களுக்கு தான் நாங்க சொல்ற பொருளாதாரத்துல வேஸ்ட் பீப்புள், பயனற்ற சனத்தோம். அது நீங்க படிச்சு டிகிரி முடிச்சு டிகிரி ஹோல்டரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, டிகிரி ப்ரொசஸ்ல இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அட்வான்ஸ் லெவல் செஞ்சு கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, ஸ்டூடெண்ட்ஸா இருந்தாலும் பிரச்சனை இல்லை, அண்டர் 18 18 வயசு கீழே நீங்க சில்ட்ரன்ஸ் டே கொண்டாடினாலும் பிரச்சனை இல்ல. என்ன ஒரே ஒரு ரீசன், வருமானம் உள்ளுக்கு வராட்டி நீங்க பொருளாதாரத்தை பயனற்ற சொல்லுங்க 14 வயசுக்கு மேல். சரியா, அப்ப அந்த 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 சிச்சுவேஷன் நீக்க போற நாட்டுல என்னன்னு சொன்னா வேலை வாய்ப்புன்ற விஷயம் குறைவாகும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஸ்ரீலங்கா டார்கெட் என்ன தெரியுமா, ஒவ்வொருத்தரும் உழைச்சி சம்பாதிக்கும், மற்றவங்க கீழே தங்கி வாழாம. ஏன் அந்த டார்கெட்டை வச்சிப்பான்னு சொல்லி பின்னால் நாங்க தெளிவா பேசுவோம். அப்ப அந்த விஷயம் கட்டாயம் கொண்டு வரணும். அதுதான் பூரண வேலை. ஸ்ரீலங்காலிக எல்லாத்துக்குமே 100% வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு விஷயம் இதுவரைக்கும் உலக நாடுகள்ல எந்த நாடும் 100% வேலை வாய்ப்பை ரீச் பண்ணி. அமெரிக்கான்னு செல்றது நாங்க சொல்லுவோம் வளர்ச்சி அடைஞ்ச நாடு, ஸ்ரீலங்கான்னு செல்றது அண்மைய காலத்தை வெளியிட்ட தகவல் படி வளர்ச்சி அடைஞ்சி வார நாடுகள்ல முதல் தரத்தில் இருக்கிற நாடு ஸ்ரீலங்கா. அப்ப அப்படி வளர்ச்சி அடைஞ்சி வார நாடுகள் அல்ல. அமெரிக்கா வளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சு, ஜப்பான் வளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்சு, அப்படி பெரிய பெரிய நாடுகள்
வளர்ச்சி அடைஞ்சு முடிஞ்ச நாடுகள்ல கூட 100% வேலை வாய்ப்பு இல்லை. 100% 14 வயசுக்கு மேல எல்லாத்துக்கும் ஜொப் இல்லை. அப்ப இதனாலதான் எங்க உற்பத்தி சாத்திய வலையில கூட நாங்க 94% இல்லாட்டி 96% மக்கள் 100 பேர் இருக்கிறோமே, 100 பேர்ல 96 பேருக்கு வேலை கிடைச்சாலும் நாங்க செல்றது பூரண வேலை வாய்ப்பு ஒன்றுதான். இந்த உலகத்துல யாரும் 100% வேலை அடைகிறது இல்லை. அப்ப 96% வேலை வாய்ப்பை ஆட்சி நாங்க ரீச் பண்ண ஓடும். இதுதான் பொருளாதாரத்தை பூரண வேலை வாய்ப்பு என்று சொல்றது. அப்ப அதுக்குதான் நாங்க வேலை பண்ற இந்த செக்டர்ஸை நாங்க சரியா மேனேஜ் பண்ணினா, இந்த மாறிய சரியா மேனேஜ் பண்ணினா, இது உருவாக்கி இந்த மாறிய நாங்க சரியா யூஸ் பண்ணி வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் எல்லா மக்களுக்கும் கொடுப்பட்டா பூரண வேலை வாய்ப்பு டார்கெட்டை ரீச் பண்ணி. அப்ப இந்த மாறி யூசேஜ், இந்த மாறியை நாங்க யூஸ் பண்றதுலதான் இந்த டார்கெட் ரீச் ஆகுறது தங்கிக்குது. இந்த மாறி சரியா யூஸ் பண்ணலன்னு வைங்க, இந்த மாதிரியா சரியா யூஸ் பண்ணல, பூரண வேலை வாய்ப்புன மாறிய சரியா யூஸ் பண்ணாட்டி, இந்த மாதிரி இந்த ஃபெக்டர்ஸ் வேலை வாய்ப்புன ஃபெக்டர்ஸ் சரியா யூஸ் பண்ணாட்டி இங்க டார்கெட் என்ன செய்யலாம், ரீச் பண்ணலாம், நினைச்சாலும் அடையலாம். அப்ப அதுக்கு ஒரே ஃபெக்டர், இந்த ஃபெக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். சரியா, இதே ஃபெக்டர்ஸை யூஸ் பண்ணுவோம். இப்ப ஓகே, இந்த ஃபெக்டர்ஸ் இதவே இந்த ஃபெக்டர்ஸை யூஸ் பண்ணினா, சரியா யூஸ் பண்ணினா எனக்கு இந்த இடத்துக்கு அடையும். பட் இந்த ஃபெக்டர்ஸை நான் சரியா மேனேஜ் பண்ணல, சரியா யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணாட்டி எனக்கு ஒரு பிரச்சனை வரும். உதாரணமா நீங்க சிம்பிளா யோசிங்க, இது உங்களோட அட்வான்ஸ் லெவல் டைம். கிட்டத்தட்ட இப்ப நீங்க 18 வயசு 19 வயசு இருப்பீங்க. 18 வயசு 19 வயசுல செல்லக்கூடிய 2 வருஷ காலம் தான் உங்களோட A-level என்று சொல்லக்கூடிய 3A. நான் 3A போட்டா அந்த 3A இவருடைய இலக்கு, அந்த இலக்கு அடைகிறதுக்கு இந்த 2 வருஷம் தான் உட மாறி, இந்த 2 வருஷம் தான் உட காலம். அப்ப இந்த 2 வருஷ காலத்துல, இந்த 2 வருஷ காலத்துல நீங்க சரியா யூஸ் பண்ண இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடும். அதே 2 வருஷத்துல பொட்ட பக்கம் யூஸ் பண்ணி ஃபுல் ட்ரிப், ஃபுல் ஃபன், ஃபுல் ஜோலி எல்லாத்தையும் கொண்டாடிட்டு ஃபைனலா எக்ஸாமுக்கு முதண்டி, எக்ஸாமுக்கு 1 மாசத்துக்கு எக்ஸாமுக்கு அங்காள் இங்கா லீக்குள்ள படிக்க ஸ்டார்ட் பண்ணினா இந்த மாறியை வச்சு இந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடலாம். அப்ப எதிர்பார்க்காத டார்கெட், ஒரு எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்காட்டி அது பிரச்சனையாதமா. நாங்க எதிர்பார்த்த விஷயம் நடஞ்சா இலக்கு நிறைவேறுமாய், எதிர்பார்த்த விஷயம் எங்களால் அடைய பெறாட்டி அது பிரச்சனையாமா. அவ எப்படிப்பட்ட பிரச்சனை, பூரண வேலை வாய்ப்பு ஃபெக்டர்ஸ் நான் சரியா யூஸ் பண்ணாட்டி அதுல பிரச்சனை வரும். வேலை இன்மை என்று சொல்லக்கூடிய பிரச்சனை. நான் எனக்கு பிரச்சனை எழுதுதான். ஓகே, வேலை இன்மை, அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய விஷயம் ஒரு வேலை இன்மை. அன்எம்ப்ளாய்மெண்ட் சொல்லக்கூடிய பிரச்சனை, வேலை இன்மை சொல்லக்கூடிய பிரச்சனை. இந்த ஃபெக்டர் சரியா யூஸ் பண்ண இவர் அடையலும், இவரை சரியா யூஸ் பண்ணாட்டி இந்த பிரச்சனை வரும். சரியா, அதே மாதிரி மொத்த உற்பத்தின்னு சொல்லக்கூடிய மாறி எடுத்தா, மொத்த உற்பத்தின்னு சொல்ல சிம்பிளா என்னண்டா, ஸ்ரீலங்கால எல்லா ப்ராடக்டையும் நாங்க என்ன செய்யறோம், எல்லா ப்ராடக்டையும் நாங்க பாக்குறோம், வெளியில பாக்குறோம். அது அடிப்படை வினையில வச்சு நாங்க மொத்த உற்பத்தியை கணிப்பீடு செய்யறோம். இந்த மொத்த உற்பத்தியை கணிப்பீடு செய்யறதுக்கு தான் நாங்க நேஷனல் அக்கௌண்டிங்கை யூஸ் பண்றோம். மொத்த உற்பத்தியை கணிப்பீடு செய்யறதுக்கு தான் நாங்க நேஷனல் அக்கௌண்டிங் விஷயம், தேசிய கணக்கீடு விஷயத்தை யூஸ் பண்றோம். மொத்த உற்பத்தி என்று சொன்னா, நோமனா மொத்த உற்பத்தி என்று சொன்னா ஸ்ரீலங்கால செய்யப்பட்ட ஓல் அரவுண்ட் அளவு மொத்த ப்ராடக்ட்டுக்கு நாங்க செல்ல பேர் மொத்த உற்பத்தி. அப்ப இந்த மொத்த உற்பத்தி என்று சொல்லக்கூடிய விஷயம், உதாரணமா வைங்களேன், உங்களோட வீட்டுல 5 பேர் இருக்கிறாங்க, உங்களுக்குள்ள 5 பேர் இருக்கிறாங்க. இப்ப உம்மா கேக் சுடுறா. அப்ப சரியா ஒரு 5 பேருக்கு போற 4 கேக் சுட்டா என்ன நடக்கும், பற்றாக்குறை ஆகும், உங்களோட தேவைகள் பூர்த்தி ஆகாது. 5 பேருடைய தேவை கம்ப்ளீட் ஆகாது. அப்ப 5 துண்டுக்கு பதில் 5 பேருக்கு 4 துண்டு பதில் சமோட 10 கேக் சுடுறாங்க. 10 கேக் சுட்டா ஒருத்தருக்கு என்ன 2 கேக் கிடைக்கும். அப்ப உங்களுக்கு தேவையை விட அதிகமான விஷயம் கிடைச்ச போல ஆட்டோமேட்டிக்லி உங்களோட லைஃப் நல்லா இருக்கு, ஆட்டோமேட்டிக்லி உங்களோட வாழ்க்கை தரம் என்ற விஷயம் இன்க்ரீஸ் ஆகும். வாழ்க்கை தரம், நாங்க வாழ்க்கை தரம் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை, இந்த வாழ்க்கை தரம் என்ற விஷயம் 12, 11வது பாடத்துல வரும். வாழ்க்கை தரம், லைஃப் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சொல்றோம். அப்ப அந்த விஷயத்தை நாங்க மதிப்பீடு செய்ய போல எங்களுக்கு நுகர கிடைக்கிற பண்டத்துடைய அளவையும் பார்ப்போம். எனக்கு எவ்வளவு பண்டங்கள் எங்களுக்கு கன்சியூம் பண்ண கிடைக்குது. அப்ப அந்த பண்டம் கூட 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 நாங்க அதிகமாக பண்டங்களை கன்சியூம் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் கிடைக்க என்னோட வாழ்க்கை தரம் கூடும். இப்ப நாங்க சொல்றோமே, சிலவங்களை பார்த்து ரிச்சஸ்ட் பணக்காரன், சிலவங்களை பார்த்து சொல்லுவோம் மிடிலிஸ்ட் சாதாரண மக்கள், சிலவங்க பார்க்க சொல்லுவது போரிஸ்ட் ஏழைகள் சொல்லுவோம்.
வாழ்க்கை தரத்தை வச்சு. இவங்க ஏழைகளாக, இவங்க நடுத்தர மக்களாக, இவங்க பணக்காரங்களாக மாறினது வாழ்க்கை தரத்தை வச்சு. அப்ப ஏழைகள் நடுத்தர மக்களுக்கும், நடுத்தர மக்களை பணக்காரன் ஆகணும் என்றால் நுகரக்கூடிய பண்டத்துடைய அளவு இன்க்ரீஸ் ஆகும். வேணுமா 4 கேக் சுட்டா நாங்க ஏழை, எனக்கு தேவை பூர்த்தி செஞ்சு கொள்ளலாம். 5 பேர் இருக்குது, 10 கேக் சுட்டா ஒரு கேக் ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா எனக்கு அடி இன்னும் நுகர கிடைக்குது, இன்னும் நுகரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வாழ்க்கை தரம் கூடும். அப்ப அந்த டைம் அப்ப அது என்னோட வாழ்க்கை தரத்தை அதிகரிக்கும். அப்ப அதுக்காக வேண்டி ஒரு நாட்டுடைய டார்கெட் என்னன்னா, மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்க என்ன செய்யணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தியை நாங்க அதிகரிக்கும். என்ன செய்யணும், மொத்த உள்நாட்டு உற்பத்தி அதிகரிக்கும், ஜிடிபி அதிகரிக்கும். அப்ப அதிகரிக்கிறதுக்கான ஏற்பாடு, அதிகரிக்கிறதால ஃபைனலா எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம் என்னோட வாழ்க்கை தரம் இன்க்ரிமெண்ட் ஆகும். இதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ற ஃபைனலான விஷயம். அப்ப இந்த மொத்த உற்பத்தியை கூட்டணும். கூட்டினா எனக்கு ஒரு பொருளாதார இலக்கோடு அடையணும். 5வது இலக்கா நான் போட மறந்து 5வது இலக்க அடையணும், பொருளாதார வளர்ச்சி, எக்கனாமிக்கல் குரோத்ன்னு சொல்றோம். பொருளாதார வளர்ச்சி எங்களுக்கு அடையும். எதை 5வது பொருள் மொத்த உற்பத்தியை எங்களுக்கு அதிகரிச்சா, பொருளாதார வளர்ச்சி என்ன பேசுவோம், பொருளாதார வளர்ச்சி அடையும். பொருளாதார வளர்ச்சின்னா நோமலா ஒரு நாட்டினுடைய தரத்தை, ஒரு நாட்டினுடைய ஸ்டாண்டர்டை அடையாளப்படுத்துறதுல முதலாவது இதுவும் உண்டு. இப்ப நாட்டுலங்க வன்மைய காலத்துல என்ன செஞ்சுக்கிறாங்க, சென்ட்ரல் பேங்க்ல ஓல்டு பேங்க் வெளியிட்டான் தானே, மொத்த உலகத்துல அபிவிருத்தி அடைஞ்சு வார நாடுகள்ல ஸ்ரீலங்கன் முதலாவது இடத்துல இருக்கேன்னு சொல்லி அது எதை வச்சு மதிப்பீடு செஞ்சேன், இந்த ஜிடிபி, ஜெனரல் ப்ரொடக்ட் லெவல் விஷயத்தை, சரி ஜெனரல் மொத்த உள்நாட்டு உற்பத்தி, டொமஸ்டிக் ப்ரொடக்ட் சொல்லக்கூடிய விஷயத்தை வச்சு தானே செஞ்சுக்கிறேன் ஸ்ரீலங்கால மதிப்பீடு செய்யப்பட்ட. மொத்த உள்நாட்டு உற்பத்தி இந்த விஷயம் இன்கிரிமெண்ட் ஆகும் என்று சொன்னா, உதாரணம் ஒரு வருஷம் கூடினாலும் 2024 ஸ்ரீலங்கா மொத்தமாக உற்பத்தி செஞ்ச ஓல் அரௌண்ட் எல்லா ப்ரொடக்ட் சேவையும் உற்பத்தி செஞ்சது 110 அலகுகள். 2026 150 அலகுகள் உற்பத்தி நடந்திருக்குது. ஒரு வருஷத்துக்குள்ள 40 உற்பத்தி அலகுகள் கூடிக்குது மொத்தமா ஸ்ரீலங்கா ஃபுல்லாண்டா. இந்த 40 அதிகரிப்பு தான் சொல்றது பொருளாதார வளர்ச்சி. ஒரு நாடு பொருளாதார வளர்ச்சி அடைவதை எதிர்பார்க்கும், மக்களுடைய வாழ்க்கை தரம் சேர்ந்து அதிகரிக்கிறதா. பொருளாதார வளர்ச்சி அதிகரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாறி பொருளாதார மொத்த உற்பத்தி, இதை சரியா யூஸ் பண்ண இது அடையுது. அப்படி இதை சரியா யூஸ் பண்ணாட்டி என்ன நடக்கும், எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும். அதுதான் பொருளாதார பின்னடைவு. பொருளாதார பின்னடைவு என்று சொல்லக்கூடிய விஷயம் ஒரு பொருளாதார பின்னடைவு. இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி வரையும், இப்ப ஒரு தடவை மட்டும் அதிகரிச்சா போதுமா? இப்ப 2000 ஜனாதிபதிகள் டார்கெட் என்ன, இப்ப புதுசா ஜனாதிபதி ஆனா ஜனாதிபதி அவங்களோட ஆயுட்காலம் என்ன, அவங்களுடைய ஆயுட்காலம் சொல்ல ஆயுட்காலம் இல்ல, அவங்களோட ஆட்சி காலம் என்ன, ஒரு 5 வருஷம். அவங்களோட ஆட்சி காலம் இல்ல பொருளாதார அபிவிருத்தி நான் விளங்கப்படுத்துறேன். பொருளாதார வளர்ச்சிங்கிறது நீண்ட காலம் தான். ஆனா ஒரு தடவை 2 தடவை அதிகரிச்சாலும் நாங்க பொருளாதார வளர்ச்சின்னு தான் சொல்றோம். உங்களுக்கு இப்ப இந்த செல்ல வர விஷயம் உங்களுக்கு சொல்லக்கூட உனக்கு இன்னும் கிளியர் ஆகும். இப்ப ஒரு நாளோட ஜனாதிபதி எடுத்தா 5 வருஷம் தான் ஆயுட்காலம், ஆட்சி காலம். அப்ப அந்த நாட்டுடைய ஜனாதிபதி டார்கெட் என்ன, அடுத்த 5 வருஷத்துக்கு நான் ஜனாதிபதி ஆகணும் என்றா இந்த 5 வருஷத்தை நாட்டுக்கு ஏதாச்சும் செய்யணும், அதுதான் ஒரு டார்கெட். அப்ப அவங்க என்ன செய்வாங்கண்டா, சிலவங்க நல்லாட்சியும் வருவாங்க, சிலவங்க தீக்கிறது சொல்லிட்டு வருவாங்க. அப்ப நல்லாட்சி காலத்துல டைம் என்னன்னு சொன்னா, அவங்களோட டார்கெட் உற்பத்தியை கூட்டி கொடுத்தா நாட்டுல பொருளாதார வளர்ச்சி அடையும் என்று சொல்லி. அப்ப அவங்களோட ஆட்சி காலம் முடிஞ்சடையும். உதாரணம் அனுரகுமார் திசாநாயகர் ஆட்சி டைம்ல இது வரைக்கும் அடையாத ஒரு பொருளாதார வளர்ச்சி ஸ்ரீலங்கா கண்டிக்குது. அதனாலதான் அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள்ல முதலாவது இடத்துல ஸ்ரீலங்கா ஈக்குது. அப்ப இதே வளர்ச்சி ஒரு காலகட்டத்துக்கு வரைக்கும் போகும். அதுக்கு பிறகு வரக்கூடிய ஆட்சியால் அவரோட சொந்த நலனுக்காக நாட்டை யூஸ் பண்ணினா மொத்த ப்ரொடக்ஷன் இப்படி டிக்ரீஸ் ஆகி வரும், குறைஞ்சு கொண்டு வரும். அப்ப ஒரு நாடு எதிர்பார்க்கறது கூடி குறைகிறதல்ல, நிலையா அதிகரிச்சு கொண்டு போகும். அப்படி அதிகரிக்கிறதுக்கு நாங்க சொல்ற பேரு தான் பொருளாதார அபிவிருத்தி, எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். பொருளாதார அபிவிருத்தி டெவலப்மெண்ட். அப்ப அபிவிருத்தியால் ஏற்பட அபிவிருத்தியால் எதிர்பார்க்க என்னன்னா, இந்த மொத்த உற்பத்தி என்ன செய்யணும், அதிகரிக்கணும். அதுவும் அதிகரிக்கிற வேகத்தில் அதிகரிக்கணும். இன்னைக்கு நீங்க 40, அதே மாதிரி 2020 ஆக போல, 2026 27 ஆக போல இன்னைக்கு 50, இன்னைக்கு
60 சொல்லி அதிகரிப்பு வேகம் அதிகரிக்கும். சுமாரா நான் ஒரு நம்பர் போட்டு தாட்டுக்கு இந்த நம்பர் அல்ல இன்னைக்கு ஒரு பெர்சன்டேஜ் வரும். பெர்சன்டேஜ் ரீதியான இன்னைக்கு நீங்க ஒரு 40% அதிகரிப்பு வேண்டாம், இன்னைக்கு நீங்க 50%, இன்னைக்கு நீங்க 60% அதிகரிச்சு வரும். அப்ப இப்படி அதிகரிச்சாத நாங்க சொல்ற எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். அப்ப எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் சொல்றது லாங் டர்ம், ஒரு குறிப்பிட்ட டைமுக்குள்ள அடையலாம். கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் போகணும் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆகிறது. எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் ஆன கண்ட்ரிஸ் கூட உலகத்துல எக்கனாமிக்கல் குரோத் ஆன கண்ட்ரிஸ், வளர்ச்சி அடைஞ்ச நாடுகள், அபிவிருத்தி அடைஞ்ச நாடுகள். அப்ப அபிவிருத்திக்கும் வளர்ச்சிக்கும் என்னன்னு சொன்னா, அபிவிருத்தியின் விஷயம் லாங் டேர்ம், வளர்ச்சியின் விஷயம் அபிவிருத்தி ஷார்ட் டேர்ம். நீங்க உற்பத்தி 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷம் கூடினாலும் நாங்க வளர்ச்சின்னு தான் சொல்றோம். ஆனா நிலை பேரானதாங்க 10 வருஷம் 15 வருஷத்துக்கு வளர்ச்சி அடைஞ்சு போனா இதுக்கு நாங்க சொல்ற பேர் தான் அபிவிருத்தி. ஒரு தடவை அதிகரிச்சாலும் வளர்ச்சி தான், 2-3 தடவை அதிகரிச்சால் 2-3 வருடங்களுக்கு அதிகரிச்சாலும் வளர்ச்சி தான். அதே வளர்ச்சி பல ஆண்டுகளுக்காக வேண்டியிருந்தா, வளர்ச்சி வேகமும் அதிகரிச்சு கொண்டிருந்தா இதுக்கு நாங்க சொல்ற பேர் தான் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட். டெவலப்மெண்ட் அடைகிறது ஆக கஷ்டம். ஒரு நாடு டெவலப்மெண்ட் அடைஞ்ச நாடாக வாரதுக்கு மிச்சம் கஷ்டப்படும். கிட்டத்தட்ட ஒரு 10 ஒரு 2-3 அரசர் 2-3 ஜனாதிபதி சரி மாறி சிறந்த அளவுக்கு வந்தாதான், ஒரு 5 வருஷம் 10 வருஷம் 15 வருஷம் சரி இந்த அபிவிருத்தி வளர்ச்சி வந்தாதான் அபிவிருத்தியை நோக்கி புகையிடும், இல்லாட்டியலாம். சரியா? அப்ப இதுக்கும் நாங்க யூஸ் பண்ற ஜிடிபின்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் தான். அப்ப இதையும் சரியா மெயின்டைன் பண்ணா பொருளாதார வளர்ச்சி அடையிலும், பொருளாதார அபிவிருத்தி அடையிலும். அப்படி அடைய கிடைச்சாட்டி பொருளாதார பின்னடைவுன்னு விஷயம் வரும். அப்படி இல்லாட்டி பொருளாதார மந்தம் வரும். பொருளாதார மந்தம் என்று சொல்லக்கூடிய ஃபேக்டர்ஸ் வரும். பொருளாதார மந்தம் டேஞ்சர், செத்த மனுஷன் சாகுற அளவுக்கு நிலைமை போற பொருளாதார மந்தம் வேணா இந்த ஃபேக்டர்ஸ் வரும். இது டேஞ்சரான கேட்டகரி. வேணா அதே மாதிரி பொருளாதாரத்துல எங்களுக்கு இந்த விஷயத்தை சரியாக செஞ்சா ஒரு பெனிஃபிட்டும் மீக்கி. பொருளாதார வளர்ச்சி அடைகிறதோட பொருளாதார அபிவிருத்தி அடைகிற மாதிரி உற்பத்தியை நாங்க சரியா கூட்டினா, வேலை வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய ஃபேக்டர் சரியா கூட்டினா ஒரு முன்னேற்றம் வரும். இந்த முன்னேற்றத்தை நாங்க என்னன்னு சொல்லி பின்னால பேசுவோம். பல விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கோம். அதே மாதிரி அடுத்த டார்கெட் தான் விலை உறுதிப்பாடு. விலை உறுதின்னு சொல்லி தனியொரு பாட்டே இது. விலை உறுதி பிரைஸ் ஸ்டேபிள் விஷயம். பிரைஸ் சொல்லக்கூடிய இடத்துல இந்த இடத்துல எந்த பிரைஸ் செல்றா, எவரேஜ் பிரைஸ், ஜெனரல் பிரைஸ் நாங்க சொல்றோம். எவரேஜ் பிரைஸ் ஒரு சுட்டை நாங்க கணிப்பிடுறோம். சுட்டைனை வச்சுதான் நாங்க தீர்வோம். விலை சுட்டு பேசுவோம். பிரைஸ் இண்டெக்ஸ் சொல்லக்கூடிய விஷயம் உண்டு. அந்த இண்டெக்ஸை எப்படி தயாரிப்போம் என்றதை நாங்க சில பார்ப்போம். எப்படி தயாரிச்சும் பார்ப்போம். இண்டெக்ஸ் தயாரிக்கிற சிம்பிளான விஷயம். அப்ப அந்த இண்டெக்ஸை வச்சுதான் நாங்க விலை என்று சொல்லக்கூடிய விஷயம் ஸ்டேபிளா இல்லையான்னு கணிப்பீடு செய்யறோம். ஒரு ஸ்டேபிள் என்று சொன்னா நிறைய டைம்ல பாத்திருப்பீங்க, யூடியூப்ஸ்ல, நிறைய டிக்டாக்ஸ்ல, ஏதாச்சும் சோசியல் மீடியால பாத்திருப்பீங்க. இப்ப இல்ல குறவு, இதுக்கு ஜனாதிபதி இல்லை இதுக்கு ஆட்சி காலத்துல நிறைய பேருடைய வீடியோஸ்ல வந்திருக்கும். ஒருத்தன் கொஞ்சம் மண்டப்பட்டு முழுறான், அதுக்கப்புறம் அவனுக்கு கோமாக்கு போயிட்டு ஒரு 2-3 வருஷம் வந்த பிறகு 2-3 வருஷம் போது கோமா தெளிகிறவன். கோமா தெளிஞ்ச பிறகு அவரு பால் பேக்கெட் ஒண்ணு எடுக்க போற. அவர் கோமாக்கு போறதுக்கு முன்னால ரத்தி பால் பேக்கெட் விலை 150 ரூபா. அவரு கோமாக்கு தெளிஞ்சு 2 வருஷம் 3 வருஷம் பெய்த போற கோமா தெளிஞ்சு திருப்பி ரத்தி பால் பேக்கெட் எடுக்கிறதுக்கு 150 ரூபா கொண்டு போற கடைக்கு 150 ரூபாய்க்கு ரத்தி பால் பேக்கெட் இல்ல. அதே ரத்தியுடைய விலை 900 ரூபா. திருப்பி அவர் என்ன செய்யற, கோமாக்கையே பேய்த்துடுற. இந்த விலையை தாங்கிறதை விட கோமா அடைகிறத சேவன்னு சொல்லி திருப்பி கோமாக்கை போற. அப்ப அப்படிப்பட்ட நிலைமை ஸ்ரீலங்கால வரப்படாது. கோமா ஸ்டேஜ் மட்டும் இல்ல, இந்த நிலைமையை வச்சு ஸ்ரீலங்கால ஒரு விஷயத்த சர்க்காட்டேலாம். இதுல எல்லாமே ஒன்றா இருந்தாதான் எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் அடையும். எல்லாமே தோதுவாயிக்கும். காரணம் அவங்களோட உமாவும் சப்போர்ட் ஆயிக்கணும், வாப்பாவும் சப்போர்ட் ஆயிக்கணும், டீச்சர்ஸும் சப்போர்ட் ஆயிக்கணும், நீங்களும் சப்போர்ட் ஆயிக்கணும், ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட். அப்பதான் டொப்புக்கு போயிடும். நீங்க மட்டும் உப்பரிமா ட்ரை பண்றீங்க, நீங்க 3 எடுக்கப்படாத வாப்ப நியூஸ கூட்டி சவுண்ட கூட்டி கேட்டு கொண்டிருக்கிறாங்க, உமா சவுண்ட கூட்டி நாடகத்தை பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தம்பி சவுண்ட கூட்டி மெச்ச பார்த்து கொண்டிருக்கிறாங்க, தங்கச்சி சவுண்ட கூட்டி படம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. மொத்தம் ஓல் அரவுண்ட் சவுண்ட் ஆகிக்குது, வயசஸ் ஆகிக்குது. உங்களுக்கு அப்ப படிச்சேல உங்களுக்கு ஒரு டார்கெட் ரீச் பண்ணல, போக்கஸோட எல்லாரோட ஒத்துழைப்பு மீக்குதுல ஈஸியா உங்களுக்கு என்ன செய்யணும், டார்கெட் ரீச் பண்ணுங்க. அதே மாதிரி எல்லா ஃபேக்டர்ஸ் ஒத்துழைப்பும் தேவை ஒரு டார்கெட் ரீச் பண்றதுக்கு. ஜஸ்ட் ஒரு ஃபேக்டர்ஸை மட்டும் வச்சு ஒரு நாள் டார்கெட் ரீச் பண்ணே இல்லை. அப்ப அதனால இங்க டார்கெட்டை ரீச் பண்ண எல்லாத்துடைய சப்போர்ட்டும் தேவை.
அவ பொருளாதாரத்துல விலை உறுதிப்பாடுன்னு சொல்லக்கூடிய விஷயத்தை அடையணும்னா எல்லாத்துக்கும் சப்போர்ட் தேவை. விலைன்ற விஷயம் ஸ்டேபிளா ஆயிக்கும். நாட்டுல 100 வருஷம் அல்ல, 100 ஜனாதிபதிகள் அல்ல, 500 ஜனாதிபதிகள் மாற்றம் அடைஞ்சாலும் பிரைஸ் பிக்ஸ். இப்ப டொலர்ன்ற விஷயம் வந்து பிக்ஸ் தானே. டொலர்ட அமௌண்ட் மாறுது, ஸ்ரீலங்கன் ருபீஸுக்கு அமௌண்ட் மாறுது. ஆனா டொலர்ல வச்சு பெற்றுக்கொள்ளேனுமான ப்ரொடக்ட் எடுத்தாது மாற்றம் இல்லை. அது அமெரிக்கால மாற்றம் இல்லை. அமெரிக்கால ஓரளவுக்கு என்ன வந்துச்சு, பிரைஸ் ஸ்டேபிள் விஷயம் வந்திக்குது. ஆனா ஸ்ரீலங்கால ஸ்டேபிள் இல்ல. இன்றைக்கு கேட்டா ஒரு வேலை, நாளைக்கு கேட்டா இன்னொரு வேலை. விலை கூடயோ கூட அது பிரச்சனை இல்லை. ஆனா எப்பயுமே ஸ்டேபிள் ஆயிக்கணும். பிரைஸ் விஷயம் ஸ்டேபிள் ஆயிக்கும். இதை எக்ஸ்பெக்ட் பண்ற விஷயம். காரணமா இன்னைக்கு ஐபோன் எடுத்தா ஒரு பிரைஸ், நாளைக்கு ஐபோன் எடுத்தா இன்னொரு பிரைஸ், அப்படி விஷயம் வரப்படும். பிரைஸ் என்ற விஷயம் ஸ்டேபிள். ஏன் ஸ்டேபிள் ஆயிக்கோம்டா, மத்த எல்லா டிசிஷனும் பேஸ்ட் ஆகிக்குது பிரைஸ்ல. நீங்க ஒரு ப்ராடக்ட வாங்குறா இல்லையா வச்சு தீர்மானிக்கிற விலையை வச்சு. ஒரு கஸ்டமர், ஒரு ப்ரொடியூசர் ப்ராடக்ட் உற்பத்தி செய்யறா இல்லையா வச்சு எதை தீர்மானிக்கிற விலையை வச்சு. ஒரு அப்படிப்பட்ட விஷயம் ஈக்கிறதுனால விலைன்ற விஷயம் மாறி 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 ஈக்கும் வேண்டாம். எனக்கு என்ன செய்யல, ஒரு ஸ்டேபிளான தீர்மானத்துக்கு புகையிடலாம். அதனால விலைன்ற விஷயம் கட்டாயம் தேவை பொருளாதாரத்தில் இருக்கிற எல்லா தரப்பினருக்கும். அதனால விலை உறுதிப்பாட கட்டாயம் அடையும். விலை உறுதிப்பாடு அடைகிறதுக்கு தான் ஸ்ரீலங்கன் பொது விலை மட்டம் என்று சொல்லக்கூடிய ஃபெக்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. பொது விலை மட்டம் சொல்லக்கூடிய ஃபெக்டர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபெக்டர்ஸை யூஸ் பண்ணினா பொது விலை உறுதிப்பாட்டை அடைய இயலும். பட் சரியா யூஸ் பண்ணாட்டி பொருளாதாரத்துல 2 பிரச்சனை வரும். ஒன்று நாங்க சொல்லுவோம் பண வீக்கம், இன்ஃப்ளேஷன். பண வீக்கம் என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் வரும். அடுத்து பண சுருக்கம் விஷயம், ஒரு பண சுருக்கம். அதை நாங்க தெளிவா பேசுவோம். பண வீக்கம், பண சுருக்கம் வீக்கம்டா கண்ட வாக்குல விலை கூட்டி கொண்டு போற எக்ஸ்பெக்ட் பண்ணல, விலை அப்படி அதிகரிச்சு, அப்படி பெர்சன்டேஜ் கணக்கு அதிகரிச்சா பண வீக்கம் என்று சொல்றோம். விலை குறைஞ்சு கொண்டே போனா பண சுருக்கம் என்று சிம்பிளா சொல்றோம். அப்படிப்பட்ட விஷயம் இந்த விலை உறுதிப்பாடு இந்த விஷயம் அடைய இயலாம சரியா நாங்க பொது விலை மட்டம் ஃபெக்டர்ஸ் யூஸ் பண்ணாட்டி ஏற்படும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து நிலைப்பேறான அபிவிருத்தியும் கிட்டத்தட்ட டெவலப்மெண்ட்டும் ஒன்று கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நாங்க பின்னால பேசுவோம். வருமான சமன் சொல்லக்கூடிய விஷயம் எடுத்தா இது நாட்டுல ட்ரை பண்ணி கொண்டுதான் நீக்கிறாங்க. பட் பிக்ஸ் ஆடையே அப்படி நாட்டுல வருமான சமன் சொன்னா ஸ்ரீலங்கால எத்தனை தலை ஈக்குதோ, தலைன்னு சொன்னா மனுஷன், நாங்க சொல்லுவோம் தலா வருமானம் என்று சொல்றோம். ஒரு மனுஷனுடைய வருமானம் ஸ்ரீலங்கால எத்தனை தலையுதோ அத்தனை தலையுடைய வருமானம் சேம் அமௌண்டா மெயின்டைன் பண்ணுவோம். அது பைக்க ஸ்ரீலங்கால எடுத்தா தம்மிகா பெரேரா வந்து போன இயர்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் ஆயிருந்துச்சு மொத்த சொத்து மதிப்புல. ஸ்ரீலங்கால மொத்த பணக்காரல ஃபர்ஸ்ட் ரேங்க் இருந்துச்சு. இப்ப நம்ம ஒரு நேம் சிங்களத்தோட பேர் ஞாபகம் இல்ல, அவரு ஸ்ரீலங்கால ஃபர்ஸ்ட் ஆகிக்கிறார். அப்ப அவர்களுடைய வருமானத்தை எடுத்த ஒரு மாசம் எடுத்தா ட்ரில்லியன் மில்லியன் பில்லியன் கணக்குல போகும். ஸ்ரீலங்கால சாதாரணமா எங்கட உங்களோட பொதுமக்கள்கிட்ட ஏழையினுடைய குடும்பத்துல வருமானத்தை எடுத்தா தலா வருமானம் ஒரு நாள் மாசத்துக்கு 30,000 20,000 25,000 முடங்கி. அப்ப 25,000 முடங்குற ஒத்தருடையும் மாசத்துக்கு 25 கோடி சம்பாதிக்கிற ஒத்தருடைய வருமானத்தை ஈக்குவல் படுத்துறதுதான் இதுல எதிர்பார்க்கு. அந்த அளவுக்கு இவனை பிச்சைக்காரனாக்கி இவனை பணக்காரனாக்குறதாக அல்ல. அதை கெப்ப ஃபீல் பண்ணுவோம். கெப்தான் கெப் கூட 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 என்ன நடக்குமெண்டா கீழேக்கு இன்னும் சுரண்டப்படுவோம். கெப் கூட 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 அடியிலிக்கவனை இன்னும் மேய்ச்செடுக்கதான் பார்ப்பான் மேலிக்க. இந்த பிரச்சனை வரப்படாது. இதுதான் வருமான சமன்மையில எதிர்பார்க்கிற விஷயம். வருமான சமன்ல சரியா எதிர்பார்க்கிற விஷயம். அப்ப இந்த எதிர்பார்க்க இந்த விஷயத்த எப்படி அடையணும்னா ஸ்ரீலங்கா இன்னும் ட்ரை பண்ணி கொண்டு தான் நினைக்கிறாங்க. முதலாவது செய்யற வேலை இந்த கஷ்டவாளிக்கு சல்லி கொடுக்கிற வேலை. இப்ப கஷ்டவாளின்ற விஷயம் சரியா, கஷ்டவாளி ஓகே பண வீக்கம் இன்மையில என்னன்னு சொல்லிட்டாரு. கஷ்டவாளி இந்த விஷயம், கஷ்டவாளி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்தா கஷ்டவாளிக்கு தானே. கஷ்டவாளி என்று சொல்லக்கூடிய விஷயத்தை எடுத்தா கஷ்டவாளி அப்ப அவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வருமானம் தான் ஒவ்வொரு நாளும் எடுப்பார். பெரிய எக்ஸ்பெக்டடான லெவலுக்கு வருமானம் போகல அவருக்கு. அப்ப அதுக்காகவே நீங்க வீட்டுக்கு ஆயிருங்கோ, நான் சம்பளத்தை கொஞ்சம் தாரேன்னு கவர்மெண்ட் சொல்லல. நீ வீட்டுக்கு பிள்ளை நீ வேலைக்கு போ, உன்னோட வருமானம் குறைவாக இருந்தா. ஏன்னா வருமானம் விஷயம் தங்கிக்குது எதுலண்டா எனக்கு ஈக்க கூட சொத்துட அளவுலதான் வருமானம் தங்கிக்குது. இப்ப அந்த ஸ்ரீலங்கால தம்மிக்க பேர் தான் ஞாபகம் பேர் அவர்ல இருக்கு. அவருக்கு கீழே கூட சொத்து எடுத்தா ட்ரில்லியன் மில்லியன் கணக்கான சொத்து ரெண்ட் கொடுத்தி பாரு, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாரு, எத்தனையோ கம்பெனி சீக்குது. அப்ப எல்லாத்தாலும் வரக்கூடிய வருமானத்தை வச்சா மாசம் ஒரு 25 கோடி வரும் சிம்பிளா. ஆனா ஏழைக்கு அந்த சொத்து இல்ல. அதனால அவருக்கு ஒரே சொத்து தன்னை உடம்பு கொடுத்தா 25,000 தான் மாசம் தான். இவருக்கு வளம் இல்லை, அவர்கிட்ட வளம் இதான் டிஃபரெண்ட். அப்ப அதுக்காக வேண்டி அவன்கிட்ட சொத்தை பறிச்சு இவனுக்கு கொடுக்கணும் இல்ல.
அவன்கிட்ட இந்த சொத்து அவனுக்கு விளங்காம பறிக்கிறதுக்கு யூஸ் பண்ற மெத்தட் தான் ஸ்ரீலங்கன் டெக்ஸ் என்ற விஷயத்துல யூஸ் பண்றான். இப்ப அடியில இருந்து நுனி வரைக்கும் எல்லாத்துக்குமே டெக்ஸ் அடிக்கிறது இந்த விஷயத்தை ஏற்படுத்துக்கு. இது வரைக்கும் நீங்க வரி முந்தி பாத்திக்க மாட்டீங்க, வரி திணைக்களத்தால வாராது. இப்ப என்ன செய்யும், வீட்டுக்கும் ஒவ்வொரு திணைக்களத்துக்காக வந்து எல்லாத்தையும் எழுதிட்டு போவோம், வரி எழுதானவர்கள் எழுதிட்டு போவோம். இது நல்ல ஒரு சிஸ்டம். அப்ப பணக்கார என்ன செய்யலாம், தப்பிக்கலாம். வரையில விஷயம், இன்கம் டேக்ஸ் விஷயம் தப்பிக்கலாம். அப்ப அந்த இன்கம் டேக்ஸ் அடிக்க அவரோட தேறிய வருமானம் நெட் ரெவென்யூ குறையும். 25 கோடிக்கு 1 கோடி டேக்ஸ் பட்டன 24 கோடி ஆகும். அந்த 1 கோடி அப்படியே அந்த ஏழைக்கு கொடுக்கறது இல்ல டார்கெட். எப்படியோ அவனோட வருமானத்தை 25 இருந்து 1 லட்சம் வரைக்கும் அதிகரிச்சா, 24 கோடி 25 கோடி 24 கோடி வரைக்கும் குறைச்சா கெப்பன விஷயம் ஓரளவு குறையும். கம்ப்ளீட்டா குறையும் சொல்ல, கம்ப்ளீட்டா குறையும் எங்கேயும் சொல்லி ஓரளவு குறையும். அப்ப அதுதான் வருமான சமன்ல டார்கெட். அவ இப்படி பேரின பொருளாதார நோக்கங்களை பேரின பொருளாதார மாறிகளை யூஸ் பண்ணி டவுட் அடிக்கிற பண வீக்கம் இன்மை என்றா பணவீக்கம் இன்மைன்னா நாங்க கணக்கு செய்வோம். பணவீக்கம் இன்மை என்று சொன்னா பிரைஸ் விலை கூடுதுதான், பிரைஸ் என்ன விஷயம் கூடுதுதான், பட் கூடுறல்ல. அதுதான் நாங்க ஓவலா பணவீக்கம் இன்மைன்னு சொல்லுவோம். விளங்காதவங்க யோசிச்சவான பணவீக்கம் இன்மைன்னு டவுட் பண்ணி கேட்டீங்க, நான் சொல்லிதாரு. இப்ப மார்க்கெட் பிரைஸ் 150 ரூபாய், மார்க்கெட் பிரைஸ் வந்து 150 ரூபாய். அடுத்தாண்டு அதாவது ஒரு மாசத்துக்கு பிறகு இது பார்த்தா மார்க்கெட் பிரைஸ் 160 ரூபாய். அடுத்தாண்டு பேத்து பார்த்தா 165 ரூபாய். அடுத்த ஒரு மாசத்துக்கு பிறகு பார்த்தா 65 ரூபாய். அதுக்கு அடுத்தாண்டு பேத்து பார்த்தா 169 ரூபாய். இப்ப விளையாண்டு விஷயம் அதிகரிக்குது. ஆனா இன்னைக்கு நீங்க 10 ரூபாய், இன்னைக்கு நீங்க 5 ரூபாய், இன்னைக்கு நீங்க 4 ரூபாய். இப்படி அதிகரிப்புக்கு நாங்க சொல்ற பேர் தான் பணவீக்கம் இன்மை. விலை அதிகரிக்கும் பணவீக்கம் இன்மை இல்லை, ஆனா அதிகரிக்கிற வேகம் அதிகரிக்கிற நம்ம நோமலா விலையெடுத்து விஷயம் குறைஞ்சு கொண்டு போகும். அதுக்குதான் நாங்க சொல்ல நோமலா பணவீக்கம் இன்மை சொல்றேன். பண சுருக்கம் என்று சொன்னா விலை குறைஞ்சு கொண்டு போகும். 160 150 140 120 குறைஞ்சு கொண்டு போகும். பண வீக்கம் என்று சொன்னா விலை கூடிக்கொண்டு போகும், கூடுற பெர்சன்டேஜும் கூடிக்கொண்டு போகும். இப்படி 3 நிலைமை பணவீக்கத்தால ஏற்படு. சரியா? அப்ப இதுதான் எங்கட ஓவராலான விஷயம். சரியா? பேரின பொருளாதார மாறிகளை யூஸ் பண்ணி இந்த டார்கெட் அடைய, இந்த டார்கெட் மிஸ் ஆனா இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு வர வேண்டி அதை நினைச்சுக்கோங்க. சரியா? உதாரணமா நீங்க ரேஸ் வந்து ஓடுறீங்க, உங்களோட லைஃப் வந்து ஒரு ரேஸ், இந்த ரேஸ்ல முன்னுக்கு ஒரு புலி ஒன்று வைப்போம். புலி கிணறு, ஒரு கிணறு. உங்களோட வாழ்க்கையில கிணற தாண்டினாதான் அடுத்த ஸ்டெப் போய். இப்ப கிணறிக்கன்னு சொல்லி பின்னுக்கு போய்த்து வாழ்க்கை பின்னுக்கு தான் போயிட்டு முடியும். இது ஒரு கிணறு, நீ இங்கேயும் ஓடி வாரா ட்ரெக்கிங். உங்களோட வாழ்க்கை மூவ் ஒன் ஆகி கொண்டு போகணும். உங்களோட வாழ்க்கை இங்க மூவ் ஒன் ஆகி கொண்டு போகணும். நீங்க இன்னும் ஸ்பீடா ஓடிக்கொண்டு வாரீங்க வரக்கொல இந்த கெப்ப இதை தாண்டி பாயோட உங்களோட டார்கெட். இதுதான் உங்களோட டார்கெட். பாஞ்சா அடுத்த விஷயத்தை ஈஸியா டார்கெட் ரீச் பண்ணி. இந்த டார்கெட் பாய்கிறா இல்லையா என்று செல்றது தங்கிக்குது எதுலண்டா, நீங்க இங்க ஓடி வந்த வேகத்துல இந்த வேகம் குறைவாக இருந்தா, ஒரு குண்டொத்துரண்டு வைங்களே, அவரை ஓடிக்கொள்ளலான்னு வைங்களே, ஓடிக்கொள்ளேலாண்டா மெதுவா ஓடி வந்தா டக்குனு உங்களுக்கு விழுந்தா ஆபத்து கூட. மெலிஞ்சொத்தராக சிங்கன்னு வருவான், பாஞ்சு சிங்க காத்துக்கே அங்கே விதி வீசி விழுவான். சரியா? அப்ப அப்படியாக இருந்தா எனக்கு ரீச் பண்ணி. அப்ப இந்த கிணற தாண்டுற ப்ரோசஸ் எதுல தங்கிக்குது, நான் ஓடி வந்த வேகத்துல. இதுக்குதான் நாங்க சொல்ற எக்கனாமிக்ல மாறிகள் விஷயம். இந்த மாறிகளை நான் சரியாக பயன்படுத்தின, வேகத்தை சரியான கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்தா, பாஞ்சா இதை இங்க வந்து சேர்ந்தா, இதுதான் எக்கனாமிக்ல நோக்கங்கள். நாங்க பேசுவோம், எழுதின நோக்கங்களை ரீச் பண்ணி மிஸ் ஆகிட்டோம்டா உயிருக்கே ஆபத்து, விழுந்துட வேண்டியதான் கிணத்துக்குள்ளது. அப்ப இதுக்குதான் நாங்க சொல்ற பொருளாதார பிரச்சனைகள். பொருளாதார பிரச்சனைகளுக்கு பேத்து விழுந்துடுவோமா, பொருளாதார டார்கெட்டை பேத்து ரீச் பண்ணுவோமா, இது தங்கிக்குது. மாறிகளை மெயின்டைன் பண்ணினா டார்கெட் ரீச் பண்ணிடும். மாறிகளை சொதப்பி விட்டேன்டா சொர்க்கத்துக்கு தான் போய் சேர வேண்டி பொருளாதார பிரச்சனைகளுக்கு விழுது. இது கிளியரா உங்களுக்கு?
இதுல ஏதாச்சும் டவுட் இருக்குதா? இதுதான் உங்களோட இன்ட்ரடக்ஷன் இல்லாம பேச்சு வேலை இல்லை. நீங்க ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷனை பல இடத்துல படிச்சுட்டீங்க, பிரச்சனை இல்லை. இன்ட்ரடக்ஷன் இல்லாம ஓவராலா பேச்சு வேலை. என்ன டவுட் இதுல? ஓகே, இன்றைக்கு போட்டி மெயின் கிளாஸ் 5வது பாடம் உண்டு. பட் வராதவங்க நான் ரெக்கார்டிங் விஷயம் போடுறதில்ல. நான் வந்தவங்களை மட்டும் ஃபைனலா ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு வச்சுக்கொண்டு அவங்களுக்கு மட்டும்தான் இன்ஷால்லா ரெக்கார்டிங் சென்ட் ஆகும். நீங்க ஃபீஸ் கேட்டதுக்கு பிரச்சனை இல்லை, அப்படின்னா எனக்கு திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு. அப்ப இந்த விஷயம் கேளுங்க. ஓகே, நான் இப்ப இதுவரைக்கும் பேசின விஷயத்துல சில ப்ராப்ளம்ஸ் எங்களுக்கு என்ன செய்யணும்டா வர்த்தக சகட ஓட்டத்துல காட்டிடும். வர்த்தக சகட ஓட்டம் என்று சொன்னா இது ஒரு வாழ்க்கை வட்டமாய் நிறைய ப்ராப்ளம் வரும், நிறைய சொல்யூஷன்ஸ் வரும், நிறைய சந்தோஷம் வரும். வாழ்க்கையில நிறைய சந்தோஷம் வரும், ஆனா நிரந்தர நீக்க. நிறைய பிரச்சனை வரும், அதுவும் நிரந்தர நீக்க. நிறைய விஷயத்த நாங்க கடந்து வந்தீங்களும் எல்லாமே நிரந்தர நீக்க. இதே மாதிரி நீக்க. எக்கனாமிக்க பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நாங்க ஹை லெவல் ஈக்கணும்னு யோசிச்சேலாம். டெய்லி பெருநாளே அதமாயிட்டு எக்கனாமிக்ல டெய்லி பெருநாள், எக்கனாமிக்ல டெய்லி வெற்றி இல்ல, டெய்லி தோல்வி இல்லை. இந்த வர்த்தக சகடோட்டம் என்ற விஷயத்த நாங்க இல்லாம ஆக்கணும். இதுதான் எங்க டார்கெட். ஒரு பொருளாதார டார்கெட் எதுமா இந்த வர்த்தக சகடோட்டம் இந்த விஷயம் இல்லாம ஓடப்படாத வர்த்தகம் நிலையாக எங்க டார்கெட் என்ன? டெய்லி பெருநாள் ஆயிக்கும். பெருநாள் டெய்லி சந்தோஷம் ஆயிக்கும். இப்ப கோடி கணக்கு, ட்ரில்லியன் கணக்கு, மில்லியன் கணக்கு சம்பாதிச்சிருவனுக்கு மாசத்துக்கு டெய்லி பெருநாள் எங்கட டார்கெட் என்ன? அந்த மாதிரி அடையணும். அதுதான் இவ்வளவு கஷ்டப்படுற ராவ் ஃபுல்லா முடிச்சு நிக்கிறது படிச்சு. அப்ப இந்த டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு, இந்த வர்த்தக சகடோட்டம் என்ற டார்கெட்டை ரீச் பண்றதுக்கு நாங்க மாறிகளை சரியா பயன்படுத்தும். மாறிகளை சரியா பயன்படுத்தாட்டுதான் வர்த்தக சகடோட்டம் என்ற விஷயம் வரும். அப்ப வர்த்தக சகடோட்டத்துல நாங்க சில விஷயங்களை காப்போம். அந்த விஷயத்த முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா பின்னடைவு என்ற விஷயம். பின்னடைவு ஈஸியான விஷயம். பின்னடைவு என்றா இப்ப உங்க ஸ்கூல்ல நீங்க ரிப்போர்ட் பார்க்கல போட்டிப்பாங்கன்னா எங்கட ரிப்போர்ட்ல எங்கட ஸ்கூல்ல போட்டிக்கிறேன். எல்லாரும் 1வது புள்ள, போன டைம்ல 1வது புள்ள, இந்த டைம்ல 3வது புள்ளை. ஆனா ரிப்போர்ட்ல இன்னைக்கு ஒரு சைட்ல போட்டிப்போம் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புன்னு சொல்லி மாணவர் முயற்சி இல்லாதனால் பின்னடைந்துள்ளார் என்று போட்டிப்பாங்க. அந்த இடத்துல எங்க ஸ்கூல்ல அப்படி போடுவாங்க, மாணவர் முயற்சி இல்லாததால் பின்னடைவு அடைந்துள்ளார். நம்ம சம்டைம் 10லிருந்து 30ஆம் பிள்ளைக்கு மாறினாலும் அப்படிதான் போட்டோம், 1லிருந்து 30ஆம் பிள்ளைக்கு மாறினாலும் அப்படிதான் போட்டோம். அப்ப இந்த பின்னடைவு என்ற விஷயம் எப்படின்னா ஒரு டேர்ம் 2 டேர்ம் ஒரு ஷார்ட் டேர்ம், குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் காலத்துக்குள்ள தான் நடக்கும். இது மிச்ச நாளைக்கு இப்படி பின்னுக்கு பேச்சு கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் டைம்ல 1ஆம் புள்ள, செகண்ட் டைம்ல 2ஆம் புள்ள, தேர்ட் டைம்ல 3ஆம் புள்ள, 7ஆம் வகுப்புல 6ஆம் வகுப்பு, தேர்ட் டைம்ல 3ஆம் புள்ள, 7ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் டைம்ல 4ஆம் புள்ள, 7ஆம் வகுப்பு செகண்ட் டைம் 5ஆம் புள்ள, 7ஆம் வகுப்பு 3ஆம் டைம்ல 6ஆம் புள்ள. பின்னுக்கு பேச்சு கொண்டே இருந்தா எதுக்கு நாங்க பின்னடைவுன்னு சொல்றேன். அவருக்கு நீங்க பின்னடைவுன்னு போட்டு மிக மாட்டோம். சொல்லு பின்னடைவுன்னு சொல்றது என்னடா ஒரு குறிப்பிட்ட ஷார்ட் டேர்ம். இந்த ஷார்ட் டேர்முக்குள்ளே ப்ரொடக்ஷன் குறையும். ஏன் ப்ரொடக்ஷன் குறையும் என்றா நாங்க டிமாண்ட குறைப்போம். நாங்க கேட்கிறது நல்லா நினைச்சுக்கோம். எக்கனாமிக்ல கேள்விக்கு ஏத்த ப்ரொடக்ஷன் தான் பொதுவாகவே நடக்கும். கேள்வியாலதான் ப்ரொடக்ஷன் நடக்கும். இதுக்குத்தான் நாங்க எக்கனாமிக்க சொல்ற எக்கனாமிக் வந்து புல் சிஸ்டம். எக்கனாமிக்கு நாங்க செல்ற சிஸ்டம் தான் புல், தள்ளுதலுக்குரிய சிஸ்டம். நல்லா எக்கனாமிக் வந்து நாங்க படிக்கிற எக்கனாமிக் வந்து புல் சிஸ்டம் என்றா நாங்க கேட்டாதான் ப்ரொடக்ஷன், இல்லாட்டி ப்ரொடக்ஷன் இல்லை. உற்பத்தி செஞ்சு தள்ளுற வேலை அல்ல, உற்பத்தி டிமாண்டுக்கு ஏற்றவாறு உற்பத்தி. இப்படி ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ணுங்களே, ஒரு கடையை ஸ்டார்ட் பண்ண போத இந்த ப்ரொடக்ட்டுக்கு டிமாண்ட் எவ்வளவு ஈக்குமெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நீங்க உற்பத்தி செய்றீங்க. இப்ப டிமாண்டுக்கு ஏற்ற ப்ரொடக்ஷன் தான் அங்கே. அப்ப அதுக்குதான் நாங்க சொல்ற புல் சிஸ்டம். அப்ப இங்க டிமாண்ட் குறைஞ்சா ப்ரொடக்ஷன் குறையும். வீட்டு முன்னு ஹோட்டல் ஒன்றைக்கு, அப்ப ஹோட்டல்ல ஃபர்ஸ்ட் டே 30 பராட்டா தான் நாட்கள் கேட்டு வந்தாங்கடா. ஃபர்ஸ்ட் டே அவர் உற்பத்தி செஞ்சது 100 பராட்டான்னு சொன்னா ஒரு வேலை செய்வாரு. 70 பராட்டா ஃப்ரிட்ஜில வச்சுட்டு அடுத்த சூடாகி கொடுப்பார்.
சாதாரண ஆனா அப்படி நல்லவனா இருந்தா 70 பராட்டா ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி வீசிட்டு ஏதாச்சும் ஒரு தேவைக்கு யூஸ் பண்ணிட்டு அடுத்த என்ன செய்வாரு, பராட்டா சுட்டு கொடுப்பாரு. அப்படி சுட்டு கொடுக்குற ஆளண்டா அடுத்த எத்தனை பராட்டா சுடுவாரு, 30 பராட்டான்னு சுடுவாரு. முதல்ல 30 கேட்டு வந்த. அப்ப ஆரம்பத்துல 100 சுட்டால் இப்ப 30 தான் சுடுறாரு. ஏன்னா ப்ரொடக்ஷன் குறையுது. நான் மட்டும் இல்ல, ஸ்ரீலங்காலிக 2 கோடி மக்களும் ப்ரொடக்ஷனை குறைச்சுன்னு வைங்களே. இதுக்குதான் நாங்க சொல்ற பின்னடைவு. ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் குறையறதுக்கு பேஸ் என்ன, கேள்வி குறையும். கேள்வி குறையறதுக்கு அடிப்படை என்னன்னு பார்க்கணும். ஏன் நீங்க கேள்வியை குறைச்ச, ஏன் கேள்வியை குறைச்சேன்டா, வருமானம் என்ற விஷயம் குறையும். வருமானம் என்ற விஷயம் குறையும். வருமானம் என்ற விஷயம் குறையும். எனக்கு இப்படி இப்படி மாறுறதாலும் இப்படி அடிக்கணும். ஒரு சைக்கிள் மாதிரி எக்கனாமிக்கிறது ஒரு சர்க்கிள், வட்டத்துல எங்க பேர் தொட்டாலும் கடைசிங்க வர இடம் ஒன்றுதான். அதான் வச்சுக்கோங்க. இப்ப கேள்வி குறைவதற்கான ரீசன் வருமானம் குறையும். உங்களுக்கு வருமானம் குறைஞ்சா நீங்க கேட்கறத குறைப்பீங்க. ஆமா, இன்றைக்கு வாங்க 10,000 சம்பாதிச்சு வந்தா நாளைக்கு 5,000 செலவழிப்பீங்க. நாளைக்கு 5,000 செலவழிச்சு வந்தா 3,000 செலவழிப்பீங்க. செலவழிக்கிற அமௌண்ட் குறைய 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 5,000 ஃபுல்லா பராட்டம் வாங்க 500 பராட்டம் வாங்கிடும். 3,000 ஃபுல்லா பராட்டம் வாங்கினா 300 பராட்டம் வாங்கிடும். வருமானம் குறைய நீங்க வாங்குற பராட்ட அமௌண்ட் குறையும், சாப்பாடு அமௌண்ட் குறையும். அப்ப இதனால கேள்வி குறைஞ்சி, வருமானம் குறையறதுனால கேள்வி குறைஞ்சி, கேள்வி குறையறதுனால ப்ரொடக்ஷன் குறையும். ப்ரொடக்ஷன் விஷயம் குறைகிறதால பிரைஸ் கூடினா, வெயிட் நான் ஒரு சைக்கிள்ல வாரேன். டவுட் டவுட் ஒன்று கேட்டீங்க. பிரைஸ் கூடினா கேள்வி குறையாதா? ஓகே, பிரைஸ் மாறும். நான் அதையும் சொல்லித்தரேன். ஒரு சைக்கிள்ல வாரேன், சொல்லித்தரேன். சரியா? பிரைஸ் என்ற விஷயத்த. அப்ப இதுதான் நார்மலான சைக்கிள். இப்ப ப்ரொடக்ஷன் விஷயம் என்ன நடக்குது, குறையுது. இப்ப ப்ரொடக்ஷன் குறைஞ்சா வேலை வாய்ப்புன்ற விஷயம் குறையும். நல்லா நினைச்சுக்கோ, வேலை வாய்ப்பு இங்கேயும் குறையணும், இங்கேயும் குறையும். வேலை வாய்ப்புன்ற விஷயம். இப்ப இங்க வேலை வாய்ப்பு இருக்கும் போது வருமானம் குறையறதுக்கு முன்னால வேலை வாய்ப்பு குறையறதுனாலே வருமானம் குறையும். ஆனா இங்க வருமானம், இங்க வேலை வாய்ப்புன்ற விஷயம் குறைவடையும். ஏன் குறைவடையும் என்றா, சிம்பிளா யோசிங்களே. இப்ப பராட்டா சுடுறதுக்கு பிளான் போட்ட எத்தனை பராட்டா சுட்டேன், 100 பராட்டா சுட்டேன். அப்ப 100 பராட்டா சுடுறதுக்கு ஒரு 3 பேர் தேவைண்டா, ஒரு 30 பராட்டா சுடுறதுக்கு ஒருத்தன் தான் தேவைண்டா. இப்ப எனக்கு எத்தனை பராட்டா தேவை, மக்கள் எத்தனை பராட்டா கேட்கிறாங்க, 30. அவ 3 பேர் எங்களுக்கு தேவையில்ல, 2 பேர் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஒருத்தனை மட்டும் வச்சு கொடுவோம். அப்ப ப்ரொடக்ஷன் விஷயம் குறைய குறைய வேலை வாய்ப்பு குறையும். இந்த வேலை வாய்ப்புன்னு சொல்லப்போன ஞாபகம் வச்சுக்கோங்க, மனுஷனுக்கு மட்டும் இல்ல வேலை வாய்ப்பு. இப்ப நான் யூஸ் பண்ற பராட்டைக்கு யூஸ் பண்ற மாவு டெமோன் குறைஞ்சாலும் வேலை வாய்ப்பு குறைஞ்சதுதான். ரிசோர்ஸ் யூஸ் பண்றது குறைவு. ஏன்னா மாவு என்பது ஒரு மூலப்பொருள். மூலப்பொருள் மூலதனத்துக்குள்ளுக்கு வரும். மூலதனத்தினுடைய பாவனை குறைஞ்சாலும் வேலை வாய்ப்பு குறைவுதான். ரிசோர்ஸ்ல எந்த ரிசோர்ஸ், நிலம், உழைப்பு, மூலதன முயற்சி எது குறைஞ்சாலும் வேலை வாய்ப்பு. அதனால இங்க ரிசோர்ஸ் என்ற விஷயத்துடைய பாவனை குறைவடையுது. அதனால நடக்கும் வேலை வாய்ப்பு குறைவடை. வேலை வாய்ப்பு குறைவடைஞ்சா எது நடக்கும், வருமானம் என்ற விஷயம் குறைவடை. வருமானம் என்ற விஷயம் குறைவடை. இது ஒரு சைக்கிள், ஒரு வட்டம், சர்க்கிள் வேணா, ஒரு சர்க்கிள். இங்க கேள்விக்கு வருமானம் குறைவடைஞ்சு கேள்வி குறைவடை, கேள்வி குறைவடைஞ்சா ப்ரொடக்ஷன் குறைவடை, உற்பத்தி குறைவடைஞ்சா வேலை வாய்ப்பு குறைவடையும், வேலை வாய்ப்பு குறைவடைஞ்சா திருப்பி வருமானம் குறையும். 3 பேருடைய வேலையை ஒத்தனை கிடைச்சா மீது 2 பேரும் சும்மா. நாட்டுல எல்லாத்துல மக்களை பார்த்தா 2 பேருக்கு வேலை இல்லை. இப்படி எல்லா நாட்டுல எல்லா இடத்துல நடந்து கொண்டு வேலை இல்லாதாக்கள் கூடும். வேலை இல்லாதாக்கள் கூடனா வேலை இல்லாதாக்களோட வருமானம் குறைஞ்சி நாட்டினுடைய வருமானம் குறையும். சரியா? நாட்டினுடைய வருமானம் குறையும், நாட்டினுடைய வருமானம் குறையும். அவ இப்படி நடக்குது. இன்னொரு பக்கத்துல பேசினா இந்த பிரைஸ் என்ற விஷயம் இன்க்ரீஸ் ஆகுறதால கேள்வி குறைவு. அதையும் ஞாபகம் வச்சு, பிரைஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் இன்க்ரீஸ் ஆகுறதால கேள்வி குறைவும் இருக்கு. அந்த பிரைஸ் என்ற விஷயத்தை வச்சு எனக்கு பொதுவிலை வட்டம் என்ற ஒரு சைக்கிள் எடுக்கணும். பொதுவிலை வட்டம் என்ற ஒரு சைக்கிள் எடுக்கணும். அந்த கேள்வி இந்த விஷயம் குறைவடைவதில் நிறைய காரணம் தாக்கம் செலுத்தி. அதுல ஒன்றுதான் வருமானம், அதுல இன்னொன்றுதான் விலை என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். விலை என்று சொல்லக்கூடிய கன்செப்ட். வருமானம் குறைவடைவதால கேள்வி குறைவும், விலை கூடுறதால கேள்வி குறைவும். அப்ப எப்படியோ பொருளாதாரத்துல கேள்வி குறைவடைகிறதுனாலதான் உற்பத்தி குறையுது. உற்பத்தி குறைகிறதுனாலதான் பின்னடைவு விஷயம் வருதுன்னு எக்கனாமிக்கல் செஷன் சொல்லுவாங்க. சரியா? பின்னடைவு விஷயம் வரும். அப்ப பின்னடைவு விஷயம் வரக்குள்ள எக்கனாமிக்ல உற்பத்தின விஷயம் குறைஞ்சிக்கும், வேலை வாய்ப்புன்ற விஷயம் குறைஞ்சிக்கும். ஆனா எல்லாம் எப்படி, தற்காலிகம்.
இது திருப்பி ரவுண்ட் அப் ஆக 2-3 ரவுண்ட் சுட்டுக்குள்ள சரியா வந்துடும். திருப்பி 2-3 ரவுண்ட் சுத்தக்குள்ள சரியா வந்துடும். இது ஒரு தற்காலிக மீள் உருவாக்க ஏழும் எங்களுக்கு. சில சில நோய்களுக்கு நாங்க சொல்றோம் ஆரம்பத்திலே சோமாக்கிடேலும் என்று. அதமாயிட்டே ஆரம்பத்திலே தீர்த்துடேலும். பட் இந்த டைமும் எக்கனாமிக் கணக்கெடுக்காட்டி இந்த சைக்கிள் மிக வேகமாக சுத்த ஆரம்பிச்சா, சைக்கிள பிரச்சனை இன்னும் டீப்பாக சர்ச் பண்ண ஆரம்பிச்சா, இந்த பின்னடைவு எதுவா மாறும்? மந்தமா மாறும். மந்தமாகிட்டோம் என்று சொன்னா இது கிட்டத்தட்ட மோதன் வன்னிய 6 வருஷம், சரி 1 வருஷத்துக்கு மேலே ஆகிக்கணும். சம்டைம் 3 காலாண்டுக்கு மேல போய்த்தாலும் மந்தம் ஆகிடும். எக்கனாமிக்ல இந்த டைம்ல, அதாவது நீங்க பாத்தீங்க தானே பொருளாதார கோவிட் டைம்ல வந்தது மந்தம் அல்ல, பின்னடை. கேள்வியை தீர்மானிக்கிற காரணிகள் எல்லாத்துக்கும் கேள்வி மாற்றம் வருமா? கேள்வியை தீர்மானிக்கிற காரணம் எல்லாத்தாலையும் கேள்வி மாற்றம் வருமானு கேக்குறீங்க. பட் இங்க நாங்க மெயினா எடுக்கிற இந்த 2 ஃபேக்டர்ஸையும் மட்டும்தான். மத்த எல்லா ஃபேக்டர்ஸும் இந்த 2 தான் பேஸ் ஆகும். நல்லா யோசிச்சு பாருங்க. மத்த எல்லா ஃபேக்டர்ஸும் இந்த 2 ஃபேக்டர்ஸால தான் யூஸ் பண்ணி சம்டைம் பொருளாதாரத்துல காலநிலையாலையும் மாற்றம் வரையலும், காலநிலையாலையும் கேள்வி குறையலும். அப்ப அதால குறைஞ்சாலும் பின்னடை வரும். ஆனா அந்த மாதிரி விஷயங்களும் ஷோர்ட் டர்ம் வரமா. காலநிலையில வச்சா கேள்வி மாற்றமாகிறதுக்கு ஒரு காரணம் காலநிலை, கிளைமேட். உதாரணமா இப்ப எங்க ஏரியால செம்ம கூது, பேசிக்கூட அளவுக்கு காய்ச்சல் லீக்கு. அப்ப இந்த டைம்ல நாங்க என்ன வாங்க போறோம்? ஐஸ்கிரீம் வாங்க போறோம். அப்படிப்பட்ட டைம்ல ஐஸ்கிரீம் ப்ரொடக்ஷன் குறைஞ்சா அதுவும் மொத்த உற்பத்தி ஒரு கூல். அதுல ஐஸ்கிரீம் வேலை செய்யற வேலை வாய்ப்பும் குறையும். அதனால அவன்ட வருமானம் குறையும். அதுவும் சைக்கிளுக்குள்ளுக்கு வரும். அதை நாங்க மிச்சம் போக்கஸ் பண்றோம். எங்க வருமானத்தை விடயம் மட்டும் தான் போக்கஸ் பண்றோம். அதை நான் வச்சு அப்ப அப்படி குறைவடைஞ்சா பின்னடைவு ஏற்படும். இதே சைக்கிள், இதே ப்ராப்ளம் பல வருஷங்களுக்கு மேல போகும்டா பொருளாதாரம் மந்தம் ஆகிடும். சிலரங்க சொல்லுவாங்க COVID-19 மந்தத்துக்கு போயிட்டு, COVID-19 டைம் மந்தத்துக்கு போறதுக்கான ரீசன் சில நாடுகள்ல மந்தம், சரி பொருளாதாரத்துல COVID-19 மந்தத்துக்கு பெய்த்துச்சுதான். ஆனா ஏன் லாங் டேர்முக்கு பெய்த்துச்சு. கிட்டத்தட்ட COVID-19 வந்து 1 மாசம் 2 மாசத்தை சரியாகல, கிட்டத்தட்ட 2 வருஷம் COVID-19 இருந்துச்சு. 2 வருஷத்துக்கும் லாக்டவுன் போடப்பட்டிருந்துச்சு. அப்ப லாக்டவுனால மக்களுக்கு சாப்பாடு இல்லாம இறந்தவங்க கூட. அப்ப இந்த பிரச்சனையால, அதாவது பொருளாதார பின்னடைவால வளச்சேதம் வரும் என்று சொன்னா, வேலை வாய்ப்பு குறைஞ்சி வளச்சேதம் வரும் என்று சொன்னா அது பொருளாதார மந்தத்துக்கு இட்டு தெளிவா விளங்கிடுங்க. ஓகே, டவுட் அனுமதிக்கு பார்த்துட்டு பொருளாதார பின்னடைவுட நீண்ட கால நிலைமையோ பொருளாதாரம் வந்து பொருளாதார பின்னடைவிட நீண்ட கால நிலைமைக்கு செல்லுகிறது பொருளாதாரம். இத ஷார்ட் டைம் இந்த ப்ராப்ளம் மிச்சம் தூரத்துக்கு போச்சு. நாங்க சொல்றோம் இந்த ஸ்டேஜில் இவரை காப்பாத்தீங்களான்னு சொல்லுவோம். சில நோய்கள் வந்தா ஆரம்பத்திலே வந்து இந்த சோமாய் கேஞ்சி இந்த ஸ்டேஜ்ல உங்களோட கடவுளை வேண்டிக்கோங்கன்னு சொல்ல அந்த டைம் ஸ்ரீலங்காவை கைவிட்டுட்ட அந்த டைம் தான் சில நாடுகள் ஸ்ரீலங்கா செஞ்சு ஒரு நாட்டுக்கு ஒரு டைம்ல ஸ்ரீலங்கா 7 டைம்ல போய் யார்கிட்ட போய் தஞ்சம் புகுந்தாங்க, வேர்ல்டு பேங்க்ல போய் தஞ்சம் புகுந்தாங்க. எங்களை நீங்க தான் காப்பாத்தோன்னு சரி. அதுக்கு தான் அந்த பிரச்சனை. அந்த டைம்ல ரிசோர்ஸ், உதாரணமா வளங்கள் பயன்படுத்துறது குறைவடை வேலையை அதிகரிக்கும் தானே. இப்ப இந்த 2 ப்ராப்ளம் ஆளு வருமானம் குறைஞ்சு விலை குறைறதால வேலை வாய்ப்புன்ற விஷயம் குறைவடையும். இப்படி கேள்வி குறைஞ்சு ப்ரொடக்ஷன் குறைஞ்சு வேலை வாய்ப்புன்ற விஷயம் குறைவடையும். இதே வேலை வாய்ப்பு பல ஆண்டுகளுக்கு அதிகரிக்கும் என்று சொன்னா மெஷினரிஸ் யூஸ் பண்ணாட்டியும் வேலை வாய்ப்பு குறைவுதான். மெஷின்ஸ் எல்லாம் என்ன ஆகும்? ரெப்பேர் ஆகும். மெஷின்ஸ் யூஸ் பண்ண இயலாத கட்டத்துக்கு போகும். COVID-19 டைம்ல தான் நடந்துச்சு. வேலை வளங்களை யூஸ் பண்ண இயலாத கட்டத்துக்கு போச்சு அந்த டைம்ல. அப்படிப்பட்ட ஒரு கட்டத்தை பொருளாதாரம் ஃபேஸ் பண்ண வந்தா மக்களுடைய இறப்புகள் அதிகமானா என்ன நடக்கும்? பொருளாதார மந்தம் வரும். பொருளாதார மந்தம் வருவன்டா பின்னடைவுட தாக்கம் ஆக டீப் உப்பரைமை வைத்தீங்க. வளங்கள் அழிவடைகிற அளவுக்கு வைத்தீங்க. அந்த அளவுக்கு போய்தான் பொருளாதார மந்தம் வரும். இதே நீங்க உற்பத்தி சாத்திய வலையின் விஷயம் படிச்சிருப்பீங்க. டவுட்டிங்கா மறு 2027 சேர்ந்து படிச்ச கூட ஜோயின் ஆகுங்க. பொருளாதார பின்னடைவு இந்த விஷயத்தை நாங்க என்ன செய்வோம்? ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு உள்நோக்கி நகர்த்தி காட்டுறோம். ஏனென்றா இந்த இடத்துல வளம் அழிவடை இல்லை, வள பாவனை தான் குறைஞ்சிக்குது. வேலை உசுரோடு ஈக்கிறவனுக்கு வேலை கிடைச்சல, இந்த வேலை இல்லாம போச்சு. அதனால வளங்கள் பயன்படுத்திக் கொண்டு இந்த வளங்கள் பயன்பாடு குறைவடைதான் புள்ளி உள்நோக்கி நகருது. ஆனா மந்தத்தை காட்டக்குள்ள புள்ளியை நகர்த்த மாட்டோம், கோட்டையை நகர்த்துவோம். கோட்டையை உள்ளுவோம்.
சில மந்தம் மீகிதானே. மந்தத்துல 2 வகையான மந்தம் மீகி ஒன்று வல அழிவுடனான மந்தம், வல அழிவற்ற மந்தம். ஆனா அந்த 2 மந்தத்தை உனக்கு டீப் எக்கனாமிக்ல பேசின உடப்பாடத்துல பேசிக்கிறது வல அழிவுடனான மந்தம். மந்தத்துல 2 டைப் ஈகி. வல அழிவு சில மந்தம் டைம்ல வல அழிவடையாது. நீங்க யூனிவர்சிட்டி வந்தா படிப்பீங்க. சில டைம்ல வலம் அழிவடையும். வலம் அழிவடைகிற மந்தத்தை பத்தி தான் உங்களோட பாடத்துல பேசிக்கி, வலம் அழிவடையாத மந்தத்தை பேசிக்கல. வலம் அழிவடைகிற மந்தம் வந்தா என்ன நடக்கும்? கோடு உள்நோக்கி நகரும். கோடு உள்நோக்கி நகரும். அப்ப உற்பத்தியில வளங்கள் குறையிற அளவுக்கு பிரச்சனை மந்தம் வந்தா, இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னால பொருளாதாரம் மீண்டும் வந்தா பல காலம் போகும் மேல போறதுக்கு. மிச்சம் காலம் எடுக்கும். சில ஸ்டேஜ் கோமா ஸ்டேஜுக்கு போனா சோமாக்குறது கஷ்டம் மாதிரிதான் இருக்கும் பொருளாதாரம் மந்தம். சரியா? நாங்க என்ன செய்யணும்? பொருளாதார மந்தம் வாரத்துக்கு முன்னால எங்க ப்ரொடக்ஷனை கூட்டணும். இல்லாட்டி பொருளாதார மந்தம் வந்தன்னு வைங்களேன், மந்த பொருகு மேலுக்கு என்ன செய்யணும்? நாங்க ட்ரை பண்ணி வேலை வாய்ப்பை கூட்டி, இல்லாட்டி வருமானத்தை கூட்டி, இல்லாட்டி வேலையை குறைச்சி, கேள்வியை கூட்டி, ப்ரொடக்ஷனை கூட்டி, வேலை வாய்ப்பு கூட்டினா பொருளாதாரத்தை செழிப்பு வர ஆரம்பிக்கும். செழிப்புன்னு சொல்லுவோம். செழிப்புன்ற விஷயம் வள ஆரம்பிக்கும். செழிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் வள ஆரம்பிக்கும். செழிப்பு. அப்ப செழிப்புன்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்தா இது கொஞ்சம் டெவலப்மெண்ட். நாங்க பின்னடைவுக்குள்ள எப்படி கீழே போய்த்தோமோ இப்ப மேல வரும். இப்ப சில பள்ளங்கள்ல போய் பாருங்க. நீங்க சைக்கிள், அதாவது பனி விஷயம் செஞ்சவங்களுக்கு தெரியும். கந்த ஏறுறது ஆக கஷ்டம், பள்ளத்துக்கு போறது ஈஸி. காலை வச்சா பலூண்டு கொண்டே போயிடும். அது மாதிரி தான் மந்தம் பின்னடைவு. மிஸ் ஆனா பிச்சு தெரிச்சு கொண்டு பின்ன கீழே போயிட்டு விழுந்துடுவோம். தரமா நீங்க ஒரு கொண்டிருக்கிறீங்கன்னா அந்த கடையில போய் செல்லக்கூடிய விஷயத்தை ஓகே செழிப்ப செலுத்தாரு. இப்ப சரியா? இப்ப அதான் செழிப்பு மாற. இப்ப கடையில செல்லக்கூடிய விஷயத்தை எடுத்தா இப்ப கடையில அவனுக்கு ப்ராஃபிட் என்று சொல்லக்கூடிய விஷயம், இல்லாட்டி கடையில குட்வில், அந்த மக்களுடைய பேர் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சம்பாதிக்கிறது கஷ்டம். இல்லாட்டி சும்மா வைங்க, ஒரு தனி ஒத்தருடைய நாமத்தை சம்பாதிக்க. உதாரணமா ஒரு கிரிக்கெட் என்று சொல்லிட்டு யாரும் ஞாபகம் வர எனக்கு கிரிக்கெட் என்று சொல்லிட்டு குமார் சங்கக்கார், விராட் கோலி, MS தோனி, இவங்களை போல ஞாபகம் வர. ஏன்னா அவங்க அந்த கிரிக்கெட் என்று சொல்ல இடத்துல ஒரு பிராண்ட் உருவாக்கியாச்சு. அந்த பிராண்ட் உருவாக்குறது கஷ்டம். அதே பிராண்ட், அதே விராட் கோலி எம்பையார் இருந்து கொண்டிருக்கிறாரு. சரியா? சைக்கிளை காட்டுறவரு. அப்ப அவரை கொண்டு போய் பெட்டால புரட்டி கொண்டு போட்டா மொத்த நன்மதிப்பு உடனே கொலாப்ஸ். ஒரு சின்ன வேலையால் மொத்த நன்மதிப்பும் இல்லாம இருக்கு. அதமாய்தான் ஸ்ரீலங்கா பின்னடைவு. பள்ளத்துக்கு போறது ஈஸி, மேல வாரது கஷ்டம். அப்ப செழிப்புன்ற விஷயம் நாங்க பின்னடைவு போறதுக்கு, பின்னடைவு அந்த பொருளாதாரத்தை உற்பத்தி குறைஞ்சு வளங்கள் குறையறதுக்கு, வேலை வாய்ப்பு குறையறதுக்கு 3 இல்லாட்டி 6 மாசம் எடுத்தா, செழிப்புன்ற விஷயம் எடுக்கிறதுக்கு more than 6 months, 6 மாசத்தை விட கூட, 1 மாசத்துக்கு, 1 வருஷத்தை விட குறைவான கால பரப்பெடுக்கும் மேல வாடத்துக்கு. மலை ஏறிய மாதிரி தான் அது. பள்ளத்துக்கு போறது ஈஸி, போனவங்க மேல வாடுறது கஷ்டம். பள்ளத்திலையும் பள்ளத்துக்கு போனாதான் மந்த கீழே போயிட்டு புழுந்தா இனி வாரத்துக்கு கிழிஞ்சு போகும். ஆனா கிணத்துல புழுந்தொத்த, கிணத்துல கம்பி வச்சுக்கிட்டு மேலத்துக்கு ஏறத்துக்கு, கிணத்துல தவறி புழக்கும் நடுவுல ஒரு கம்பியை பிடிச்சா ஏறி வாரது லேசி. கீழே புழுந்தா இனி மேல வாரத்துக்கே பெரிய ஒரு டைம் எடுப்போம். அது மாதிரிதான் நீக்கிறது. ஸ்ரீலங்கன் போன வருஷம் ஆட்சி காலத்துல இருந்தது மந்தத்துல, இப்பீக்குது ஸ்ரீலங்கா செழிப்புன்னு சொன்னா கீழிருந்து மேல வந்து கொண்டிருக்கிறாங்க. அபிவிருத்தி அடைஞ்சு வார நாடுகள் ஈக்கிற கட்டம் தான் செழிப்பு. அப்ப செழிப்புன்ற விஷயம் பின்னடையை விட கொஞ்சம் கூட டைம் போகும். வாரத்துக்கு கூட டைம் போகும். ஆனா இந்த டைம்ல வேலை வாய்ப்புன்ற விஷயம் அதிகரிக்கும், உற்பத்தின்ற விஷயம் அதிகரிக்கும், கேள்வின்ற விஷயம் அதிகரிக்கும். இதுதான் செழிப்புல நடக்கிறது. அப்படியே அதிகரிச்சு பல ஆண்டுகள் அதே கேட்டகரியில மூவாகி மேல வந்தா ஒரு கட்டத்துக்கு நாங்க சொல்றோம் உச்சம் அல்லது பூரிப்புன்னு சொல்றோம். உச்சம், டொப், கந்தர டொப்புக்கு வைத்த மாதிரி மலையில பெய்து பள்ளத்துல இறங்கி ஏறி வந்து உச்சத்துக்கு அடைவோமே, அதுக்காக ட்ரீச் டார்கெட் அடைஞ்சுமா. இது நான் நிறைய டார்கெட்டை போட்டேன்னா அந்த டார்கெட் அடைகிற போயிட்டு உச்சத்துக்கு வரும். இந்த உச்சம் வாரத்துக்கு பெரிய ஒரு காலப்பரப்பு எடுக்கும். லேசில் உச்சம் வாரத்துக்கு பெரிய ஒரு காலப்பரப்பு எடுக்கும். இதுதான் இந்த விஷயத்தான் நாங்க வர்த்தக சகடோட்டத்துல காட்டுவோம். பின்னடைவு, மந்த, செழிப்பு, உச்சம் என்ற விஷயம். இந்த 4 கிளியரா காட்டுறதுக்கு முன்னால இந்த 4 ஏதாச்சும் டவுட் இருக்குதா?
இல்லை டவுட் என்ன கேட்கும். நாங்க வர்த்தக சகடோட்டத்தை பார்ப்போம். வர்த்தக சகடோட்டம். அப்ப வர்த்தக சகடோட்டம் என்ற விஷயம் நான் சொன்ன மாதிரி வர்த்தக சகடோட்டம் என்ற விஷயம் வாரத்துக்கான ரீசன் என்னன்னா நாங்க சரியா மாறிகளை யூஸ் பண்ணல. அதுதான் வர்த்தக சகடோட்டம் வார. வர்த்தக சகடோட்டம் வார மாறிகளை சரியா யூஸ் பண்ணல. மாறிகளை சரியா யூஸ் பண்ணியிருந்தா வர்த்தக சகடோட்டம் என்ற விஷயம் இல்லை. ஏன்னு சார் உங்களுக்கு கிராஃப்ல வேலை பாருங்க. இது வந்து நாங்க காட்டுறோம் காலம். இந்த இடத்துல நாங்க காட்டுறோம் காலம். எவ்வளவு காலப்பரப்பு எடுக்குது இந்த விஷயத்த மாற்றம் அடைகிறதுக்கு. இந்த விஷயத்தை மாத்துறதுக்கு எவ்வளவு காலப்பரப்பு எடுக்குது இந்த விஷயத்த இந்த இடத்துல காட்டுறோம். இந்த இடத்துல காட்டுற வந்து வெளியீடு அவுட்புட். வெளியீட்டு மாற்றத்தை வச்சு எல்லாம் மாறும். ப்ரொடக்ஷன் மாறக்கூட எல்லாம் மாறும். அப்ப இது காட்டுறது வந்து நாங்க சொல்ற இப்படி ஒரு கோடு போகும். இந்த கோடு தான் நாங்க சொல்றேன்னு சொன்னா ஒரு நாட்டினுடைய உத்தமமட்ட உற்பத்தி அல்லது உற்பத்தி சாத்தியம் சொல்றோம். உற்பத்தி சாத்தியம். உற்பத்தி சாத்தியம் நீங்க படிச்சீங்களே சாத்திய வழி பிபிசி. பிபிசில காட்டுற இந்த கோடு இதுதானே. இதுதான் நீங்க பிபிசி ப்ரொடக்ஷன் பொசிபிலிட்டி. பொசிபிலிட்டிக்கு உற்பத்தி செய்ய சாத்தியமான அளவு இந்த கோட்டை காட்டுறீங்களே இந்த கோடு தான் வர்த்தக சகடோட்டத்துல இந்த கோடு. சரியா? அப்ப ஒரு பொருளாதாரம் வேண்டிய டிசைன்ல புகையிலும் இதே டிசைன்ல வரும் நோம்பலான டிசைன் நினைக்கிறேன் இப்படி போகும். இதுதான் வர்த்தக சகடோட்டம். இதே டிசைன்ல புகழ்மெண்ட் இல்ல. ஹார்ட் பீட்லயும் புகையிலும் இப்படியும் புகையிலும் இப்படியும் புகையிலும் ஒன்றியமை புகையிலும். சில பொருளாதாரம் இப்படியும் போகுது. உதாரணமா இது போடா இப்படியும் போகுது. இப்படி போற கேஸும் ஈக்கி. இப்படி போற கேஸும் ஈக்கி. இப்படி போற கேஸும் ஈக்கி. ஓகே வெயிட் டவுட் ஒன்று வந்து இது பின்னடைவு காலத்துல பணவீக்கம் விலை மிக குறைவா தானே. பின்னடைவு காலத்துல பணவீக்கம் விலை வெயிட் பண்ணிட்டுறீங்க. ஓகே சரியா? ஒரு டவுட் வந்தீங்க. டவுட்டை கிளியர் பண்ணேன். இந்த கிராஃப் முடிஞ்ச போற அப்போ உங்களுக்கு கிளாஸ் கிளியர் ஆகணும். இந்த கிராஃப் முடிய போல அப்ப அந்த டவுட் கிளியர் ஆகிடும். சரியா? பொருளாதார பின்னடைவு டைம்ல பணவீக்கம் குறைவாக இருக்கும் கன்செப்ட். ஓகே அப்ப அந்த டவுட் தான் வந்தீங்க. அப்ப நான் சொன்ன மாதிரி இது உற்பத்தி சாத்தியம். சம்டைம் உங்களுக்கு டவுட் வரும் அது சாத்தியம் சொன்னா இவ்வளவு தாண்டி இதை தாண்டி ஒரு பொருளாதார உற்பத்தி செய்ய இயலவே ஒரு சந்தேகம் வரையும். ஏலும் செய்ய பொருளாதாரம் செய்ய இயலும். ஆனா சாத்தியத்தையும் தாண்டி பொருளாதாரத்தை ப்ரொடக்ஷன் நடக்கலும் நடக்காமிக்கும். நடக்காத பொருளாதாரங்களை சகடோட்டம் இப்படி போகாது. நடக்காத பொருளாதாரத்துல வர்த்தக சகடோட்டம் இப்படி போகும். இது சாத்தியம் சொன்னா இது உண்மை உற்பத்தி போகும். இங்க நாங்க காட்டுற இந்த சர்க்கிள் ப்ளூவால வரைஞ்சிக்க கோடிக்கு தானே. ப்ளூவால வரைஞ்சிக்க கூட அதாவது இப்படி வெயிட் இப்படி வெயிட் இப்படி வர கோடு. இந்த கோட்டுக்கு நாங்க சொல்ற பேர் என்னண்டா பொருளாதாரத்துல மெய் உற்பத்தி ரியல் ப்ரொடக்ஷன். இப்ப நீங்க பொருளாதாரத்துல பிபிசில காட்டுற சாத்திய வலை இது. அந்த வலை தான் இந்த கோடு. இந்த பொருளாதாரத்தை புள்ளிகள்ல காட்டுற ப்ரொடக்ஷன் தானே. அந்த ப்ரொடக்ஷன் நீங்க என்ன சொல்வீங்க? உண்மையான உற்பத்தி. அந்த உற்பத்தி தான் இது. அந்த உற்பத்தி இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்றேன். ஆரம்பத்தில் இது டாப். இதுக்கு நாங்க சொல்றோம் உச்சம். உச்சம் என்ற இடத்துல இந்த உச்சம் என்ற இடத்துல டிமாண்ட் ஹை. அதான் டிமாண்ட் என்ற விஷயம் ஹை. டிமாண்ட் ஹை ஆனா டிமாண்ட் ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடிய விஷயம் ஹை ஆனா பிரைஸ் என்ற விஷயம் ஹை ஆயி. பிரைஸ் என்ற விஷயம் ஹை ஆயி. அதனால இந்த இடத்துல பிரைஸ் ஹை ஆனா பணவீக்கம் என்ற விஷயம் அதிகரிப்பாயிருக்கும். உச்சத்துல பணவீக்கம் என்ற கன்செப்ட். உச்சத்துல பணவீக்கம் என்ற கன்செப்ட். அதுக்கு போறோம் இந்த இடத்துல டிமாண்ட் ஹை ஆக நினைக்கும். ப்ரொடக்ஷன் என்ற விஷயம் ஹை ஆயி. உங்களுக்கு தெளிவா இருந்து நினைக்கிறது இல்லாம உச்சம். இந்த உச்சம் என்ற கன்செப்ட் எடுத்தா உச்சம் என்ற கட்டத்தை எடுத்தா இங்க டிமாண்ட் ஹை கேள்வி அதிகமாக இருக்கும். டிமாண்ட் என்ற விஷயம் ஹை ஆயிக்கும். டிமாண்ட் ஹையான என்ன ஹை ஆகும்? பிரைஸும் ஹை ஆகும். ஏன்னா ப்ரொடக்ஷன் விலை கேள்வி கூட கூட அந்த ப்ரொடக்ஷன் பிரைஸ் கூடும். பிரைஸ் என்ற விஷயம் ஹை ஆயிக்கும்.
பிரைஸ் ஹையான என்ன நடக்கும்? இன்ஃபிளேஷன் வரும். பணவீக்கம் என்ற விஷயம் ஹையாய். பணவீக்கம் என்ற விஷயம் ஹையாய். பணவீக்கம் ஹையா ஹைக்கிறதோட டிமாண்ட் ஹைனால இங்க ப்ரொடக்ஷனும் ஹையாகி, ப்ரொடக்ஷனும் ஹையாகி, உற்பத்தியும் அதிகமாக. இந்த இடத்துல உற்பத்தியும் அதிகம். உற்பத்தி அதிகமாக இருந்தா வேலை வாய்ப்பும் அதிகமாக. உற்பத்தி செய்யறதுக்கு ஆட்கள் தேவைத்தானே. அப்ப எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு விஷயம் இந்த பாயிண்ட்ல கிடைக்கும். அப்ப இந்த புள்ளில இதுதான் பொருளாதாரத்துல ஏத்தமான புள்ளி. பணவீக்கம் ஏற்படும் தான் அதை அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நிறைய ஃபேக்டர் சீக்கி. எப்படி இருந்தாலும் இந்த உற்பத்தி தான் அதிகமான விஷயம். இதுதான் இந்த உற்பத்தி தான் நாங்க சொல்ற அதிகமாக, அதாவது நாங்க சொல்றோம் இந்த உற்பத்திக்கு இந்த இந்த பாயிண்ட் நாங்க சொல்ல பொருளாதாரத்துல நல்ல ஒரு சிறப்பான வளனுள்ள ஒரு புள்ளி. இந்த புள்ளில மக்கள் அதிகமாக கேள்வி கேட்பாங்க, அதிகமான உற்பத்தி நடக்கும், அதிகமான வேலை வாய்ப்பு இந்த புள்ளி. ஆனா இந்த புள்ளி எல்லா பொருளாதாரத்திலையும் சாத்தியத்தை விட கூடைக்குமான்னு கேட்டா ஈக்காது. இப்ப ஸ்ரீலங்கன் பொருளாதாரத்தை சாத்தியத்தை விட கூடைக்கும். இந்த சாத்திய உற்பத்திக்கு தானே சாத்தியம் சொன்னா சிம்பிளா நீங்க சாத்திய வலையிலையும் படிச்சுட்டு வந்திருப்பீங்க. எங்களால ஏழுமான பாசிபிலிட்டி. இப்ப சம்டைம் உங்களோட டீச்சர்ஸ் உங்களை இடம் போட்டு வச்சுப்பாங்க, உன்னால ஏழும் 3B தான் அதான் உங்களோட சாத்தியம். ஆனா நீங்க ஹார்ட் ஒர்க்கை கூட்டி உங்களோட ரிசோர்ஸ் பாவனை அல்ல, உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கக்கூடிய ரிசோர்ஸை கூட்டி நீங்க எடிஷனலா அங்க இங்க எல்லா இடத்துலயும் கிளாஸஸ் போயிட்டு அங்க இங்க எல்லா அறிவையும் பெற்றுக்கொண்டா உங்களோட ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்ப உங்களோட எக்ஸ்பெக்டட் உங்களுக்கு பாசிபிலிட்டின்னு குறிப்பிட்டதை விட கூட ப்ரொடக்ஷன் செய்ய இயலும். அப்ப அதுக்குதான் நாங்க சில சாத்திய உற்பத்தியை விட பொருளாதார உற்பத்தி அதிகரிக்க. இந்த கெப்புக்கு தான் சொல்றோம் உற்பத்தி இடைவேளை. சாத்திய உற்பத்திக்கும் பொருளாதார உற்பத்திக்குமான இடைவெளி நாங்க சொல்ல இது ரெண்டு கெப்புக்கு நாங்க சொல்ற பொருளாதாரத்தை உற்பத்தி இடைவெளின்னு சொல்றோம். உற்பத்தி இடைவெளி, உற்பத்தி இடைவெளி. ஓகே. அப்ப பொருளாதாரத்துல ஒரு கட்டத்துக்கு பிறகு வருமானம் கூடி அது நீங்க பிரைஸ் கூடுது தானே, இந்த பிரைஸ் வச்சுன்னு சொல்லி பிரைஸ் கூட 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 என்ன நடக்கும்? கேள்வி குறைவடையும். கேள்வி குறைவடையும். அப்ப இந்த டைம்ல பிரைஸ் உச்சம், டிமாண்ட் கூட சுட்டி பிரைஸ் உச்சம். பிரைஸ் கூட கொல விலை குறையும். சரி, ஆட்கள் வாங்குறது குறையும். வாங்குறது குறைய கொல ப்ரொடக்ஷன் குறைச்ச வேண்டி வரும். ஏன்னா வாங்குறதை அப்படியே குறைச்சு கொண்டு போக்கல, நான் உற்பத்தி செய்யறதை கூட்டிக்கொண்டு போனா எனக்கு தான் நஷ்டம். மிகை உற்பத்தி வந்து அப்ப இந்த இடத்துல உற்பத்தியுடைய விஷயம் குறைவடையும். உற்பத்தி குறைவடைய கொல வேலை வாய்ப்பு விஷயமும் குறைவடையும். அப்ப நாங்க மெய் உற்பத்தியை காட்டுறதுதான் இந்த கோடி. இந்த கோடு மெய் உற்பத்தி காட்டுறது. அப்ப உண்மையான உற்பத்தி குறைவடைஞ்சு கொண்டு வரும். அப்ப இன்னைக்கு நீங்க வார டைமுக்கு நாங்க சொல்ற பேர் தான் பின்னடைவு. கீழே நொட்டுக்கு போகாம இன்னைக்கு நீங்க வார பாயிண்ட் நாங்க சொல்ற பேர் பின்னடைவு. இப்படி குறைஞ்சு கொண்டு எனக்கு இப்படி காட்டுவோம். இந்த கோடை இங்கே போட்டு காட்டுவோம் பின்னடைவுன்னு சொல்லி இங்கே போட்டு காட்டுவோம். இந்த இந்த இடத்துல பின்னடைவு குறிச்சு காட்டுவோம், இப்படி குறிச்சு காட்டுவோம், பிரச்சனை இல்லை. பின்னடைவு பின்னடைவு அப்படியே அடைஞ்சு 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 வந்த கட்டமாக போல ஆக டேஞ்சரஸ். எங்களுக்கு உற்பத்தி செய்ய ஏழுமான ஒரு கட்டம் உச்சத்திலேக்கி. ஆனா நாங்க ரியலா உற்பத்தி செஞ்சு கொண்டிருக்கோம் இந்த இடத்துல. மிஸ்ஸல்ரா உன்னால 3B எடுக்க ஏழும். ஆனா நீங்க டைமை யூஸ் பண்ணாம படிச்சாம ஊரு சுத்தி கொண்டு அங்க இங்க பேத்து கொண்டு 3S எடுக்கிறதும் பெரும்பாடாக இருக்குது. இந்த கட்டத்துல இருந்தா ப்ரொடக்ஷன் ரிசோர்ஸ் டோட்டலா அழிவடையும். ஏன்னா உங்களால ஏழுமான இந்த பாசிபிலிட்டி அதிகம் குறையும். யாருமா நீங்களே இப்ப இது வரைக்கும் 3 நாள் நேற்று இன்னைக்கு முதல் நாத்துக்கு தெருப்பு படிப்பு படிச்சுக்கிறீங்க. இப்ப நாளைக்கு ட்ரிப் கொண்டு போறாங்க ஸ்கூலாக. நீங்களும் போயிட்டு வந்தா இந்த 3 நாள் படிச்ச படிப்பை திருப்பி ட்ரிப் போயிட்டு வந்து படிக்கிறதுக்கு, அதே படிப்பு படிக்கிறதுக்கு எடுக்கிறது அந்த படிப்புட திறமை எடுக்கிறதுக்கு ஒரு 3 நாள் போகும். உடுப்பட்ட யாரா இருந்தாலும் அப்படிதான். அப்ப அந்த கன்செப்ட் மாதிரி தான் நீங்க இந்த ப்ரொடக்ஷன் உடுப்பட்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு ஏழாத கட்டத்துக்கு வந்தா அது நாங்க சொல்ற மந்தன். இந்த மந்தன் டைம்ல ரிசோர்ஸ் வீக் ஆகி போயிட்டு உங்களால ஏழாம போயிட்டு. அப்ப இதுக்குதான் இந்த பாயிண்ட் நாங்க சொல்ற மந்தம் வெரி டேஞ்சர். மந்தம் வெரி டேஞ்சர். ரிசோர்ஸ் அழிவடை. இந்த கோட்டை நாங்க உள்நோக்கி நகர்த்து காட்டுறோம். என்னோட பாசிபிலிட்டியே குறைஞ்சிக்குது, உள்நோக்கி காட்டுறோம். அதுக்கு பிறகு மீண்டும் ட்ரை பண்ணி மீண்டும் எழுவோம் என்று சொல்லி எழுந்தா இந்த டைமுக்கு தான் நடக்கும். என்ன நாங்க சொல்றோம்? செழிப்பு. பிரைஸ குறைச்சி வருமானத்தை கூட்டி ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை செஞ்சு உற்பத்தியை கூட்டினா செழிப்பு வரும். நாட்டுல பிரைஸ் கண்ட்ரோல கொண்டு வந்து எல்லா ப்ராடக்ட்டுக்கும் பிரைஸ் கண்ட்ரோல கொண்டு வந்து வருமானத்தை கூட்டுறதுக்கான சகனாதாரம் கொடுத்தா மக்கள் கேள்வியை கூட்டுவாங்க. கேள்வியை கூட்டக்குள்ள ப்ரொடக்ஷன் கூடும்.
ப்ரொடக்ஷன் கூட்ட கூட செழிப்பு உண்டா. செழிப்பு உண்டானா இந்த இடம் வரைக்கும் காலம் போகும். இன்னைக்கு நீங்க இத்தனை டைம் இன்னைக்கு நீங்க வாரத்துக்கு ஒரு 6 months எடுத்தா இன்னைக்கு நீங்க போறதுக்கு கிட்டத்தட்ட 1 year எடுக்கும். லேசா பள்ளத்துக்கு போயிட்டு உசக்க வாரத்துதான் கஷ்டம். ஒரு மோட்டார் பைக் கிடையாது, சிங்கிள் போயிட்டு பள்ளத்துக்கு பிரச்சனையே இல்ல. மேலிருந்து கீழே வாரத்துக்கு மிச்சம் டைம் போகும். நடந்து போனாலும் அப்படிதான், பறந்து போனாலும் அப்படிதான், எப்படி போனாலும் அப்படிதான். சரியா? கீழே போறதுக்கு ஈஸி, மேல வாரதுக்கு கஷ்டம். அதை செழிப்படைகிறதுக்கு லாங் டைம் வந்து எடுக்கும். ஆனா செழிப்படைகிறதுக்கு நிறைய டெக்னிக்கை யூஸ் பண்ணிடும். ஒன்று கவர்மெண்ட் சகனாதாரைகளை குடிக்கணும், வரிகளை குறைக்கணும். வரி குறைச்சா விலை குறையும், விலை குறையக்குள்ள டிமாண்ட் கூடும். வரைய குறைச்சா டிமாண்ட் கூடும். ஏன்னா வரித்தான். நீங்க உதாரணமா ஸ்ரீலங்கால புக்ஃபேயான விஷயம் இருக்குதானே. புக்ஃபேயா பாத்தீங்களா? புக்ஃபேயா BMICS இப்ப புக்ஃபேயா போட்டு ஒழிய புக்ஃபேயால ப்ராடக்ட் வந்து குறைவான பிரைஸே கிடைச்சு. ஏன்னா டெக்ஸ் இல்ல, டெக்ஸ் விஷயம் இல்லை. அப்ப அப்படி டெக்ஸ் உதாரணமா நீங்க ஃபொரின் வாரீங்கன்னா ஃபொரின் சாக்லேட்டை ஃபொரின்ல எடுத்து அங்க டெக்ஸ் பட்டிக்கும். ஆனா ஸ்ரீலங்கன் ஏர்போர்ட் போர்டர்ல வந்தா டெக்ஸ் ஃப்ரீ என்று சொல்லி சில கடைகள் நிறைய பேர் அங்கதான் டொஃபி சாக்லேட் எடுத்துருவாங்க. டெக்ஸ் இல்ல, விலை குறைவு குறைக்கடிக்கு. டெக்ஸ் குறைஞ்சா நீங்க எடுக்கிற ப்ரொடக்ஷன் கூடும், நீங்க கேட்கிற டிமாண்ட் கூடும். வேற டெக்ஸ் சேர்த்து விலை கூட விலை கூட்டி செலுத்துறதுக்கு யாரும் எடுக்க ரெடி இல்லை. அதனால இந்த கிளாஸ நீங்க 1000 2000 2500 பே பண்றேன் எப்பவுமே. அப்ப இப்ப நான் உங்களுக்கு டெக்ஸ் விஷயம் எடுக்க டெக்ஸ் எடுத்து ஒரு 5000 இந்த கிளாஸ் ஃபீஸ் கேட்டா இன்னைக்கு கெத்து ஒவ்வொன்றும் இந்த கிளாஸ்ல இருக்க மாட்டான். அப்ப அதே கான்செப்ட் டெக்ஸ் இல்லாம உங்களுக்கு 500 மொத்த கிளாஸ் தந்தா பெரிய ஒரு பவுட்ரி இங்கே இருக்கும். அதான் ஏன்னா பிரைஸ் குறையக்குள்ள யாருக்கும் விருப்பம் இல்லை பிரைஸ் கூட செட்டில் பண்றது. அதனால செழிப்புள்ள விஷயம் ஏற்படுறது காலதாமதம் ஆகும். ஆனா அதை குறைக்கிறதுக்கு எனக்கு வரிய குறைக்கலும், சகனாதாரை குடிக்கலும், வருமான சமயின்மை குறைக்கலும் எல்லாம் சேர்ந்து செழிப்பு வந்து செழிப்புட லாங் டேர்ம் தான் நாங்க இந்த இடத்துல சொல்றோம் உச்சம் அல்லது பூரிப்புன்னு சொல்றோம். உச்சம் அல்லது பூரிப்பு, உச்சம் அல்லது பூரிப்பு, உச்சம் அல்லது பூரிப்புன்னு சொல்றோம். இது கிளியரா உங்களுக்கு? இது உச்சம் அல்லது பூரிப்பு டைம்ல, இது உச்சம் அல்லது பூரிப்பு டைம்ல, இது உச்சம் அல்லது பூரிப்பு டைம்ல எங்களுக்கு என்ன வரும் என்று சொன்னா, உச்சம் அல்லது பூரிப்பு டைம்ல எங்களோட மொத்த உற்பத்தியும் அதிகரிக்கும், மொத்த மெய் உற்பத்தியும் அதிகரிக்கும் உச்சம் அல்லது பூரிப்பு டைம்ல. அப்ப ஒரு உச்சத்துக்கு உச்சத்துக்கு இந்த உச்சத்தின் உச்சத்துக்கு காலம் முடியுதானே. இந்த கெப்புக்கு நாங்க சொல்ற பேரு தான் காலம். இந்த சாத்திய உற்பத்திக்கும் மெய் உற்பத்திக்கும் இடையிலான கெப்புக்கு நாங்க சொல்ற உற்பத்தி இடைவெளி. இந்த ஒரு உச்சத்துக்கும் இன்னொரு உச்சத்துக்கும் இடையிலத்துக்கான இடைக்கு நாங்க சொல்ற காலம், நேரம் என்று சொல்றோம், டைம். அப்ப இப்படி சாத்திய உற்பத்தி அதிகரிச்சுக்கும். ஒரு நாட்டுடைய டார்கெட் என்ன தெரியுமா? இந்த கெப்ப குறைச்சோணும், இதை குறைச்சோணும், இதை குறைச்சோணும், இதை குறைச்சோணும் டார்கெட். ஒன்றோ இதை கூட்டு, இல்லாட்டி கெப்ப குறை, ரெண்டும். எப்படியோ சாத்திய உற்பத்திக்கும் மெய் உற்பத்திக்கும் இடையிலான கெப்புறைவடையும். அதாவது ஒரு நாட்டுடைய டார்கெட் உற்பத்தி சாத்திய வலையிலேயே உற்பத்தி செஞ்சு கொண்டு கொள்வது நாட்டுடைய டார்கெட். எக்ஸ்பெக்ட் வந்து ஒரு நாட்டுடைய உற்பத்தி எக்ஸ்பெக்ட் வந்து எது இதே கெப்ல அடையும். நீங்க உற்பத்தி சாத்திய வலையும் பார்த்தீங்க. ஒரு நாட்டுடைய டார்கெட் என்ன தெரியுமா? உற்பத்தி சாத்திய வலையிலேயே உற்பத்தி செய்யும். உங்களுக்கே ஒழுங்கு போட்டிக்கிறாங்க 3A சொல்லி, அந்த 3A எடுக்கணும். அதுதான் ஒரு டார்கெட். அது மாதிரி அப்ப ஒரு நாட்டு டார்கெட் இந்த கெப்பை குறைச்சுக்கணும். இந்த கெப்பை குறைக்கிறதுக்கு தான் ஸ்ரீலங்கா நிறைய மேனேஜ்மெண்ட் சிஸ்டத்தை கொண்டு வந்தீங்க. அந்த சிஸ்டத்துல உண்டுதான் சில கொள்கைகளை பின்பற்றுவாங்க. கொள்கைகள், ஒவ்வொரு கொள்கைகளும் எக்கனாமிக்லயும் பார்த்திருப்பீங்க, எக்கனாமிக்ல பார்க்க போறீங்க, பிசினஸ்ல நீங்க பார்த்திருப்பீங்க கொள்கைகள். அது முதலாவது கொள்கை தான் இறை கொள்கை. என்னன்னு பேசுவோம், இப்ப பேசலாம். இப்ப இதுக்கு சம்பந்தம் இல்ல, பேசினா கூட டைம் பேசும். இறை கொள்கை. அதே மாதிரி நாணய கொள்கை, நாணய கொள்கை. அதே மாதிரி சர்வதேச வியாபார கொள்கை. அப்படி சில கொள்கைகளை பின்பற்றும். எதுக்கு பின்பற்றும்? இந்த மெய் உற்பத்தியையும் சாத்திய உற்பத்தியும் கெப்ப குறைக்கிறது, டிஸ்டன்ஸ் குறையும். அதான் டார்கெட். அப்படி இந்த அர்த்தம் நாங்க உண்மையிலே செஞ்சு கொண்டிருக்கிற உற்பத்தி எங்களால எக்ஸ்பெக்ட் பண்ணின ப்ரொடக்ஷன் லெவலுக்கு வரும். இதுதான் டார்கெட். இதை ரீச் பண்ணிட்டோம்னு சொன்னா நான் இங்க எல்லா டார்கெட்டையும் ரீச் பண்ணின மாதிரி. அப்ப இதை ரீச் பண்றதுக்கு தான் நான் இன்னைக்கு எழுதின எல்லா மாதிரிகளையும் யூஸ் பண்ணுவோம். சரியா யூஸ் பண்ணாட்டி நான் இன்னைக்கு எழுதின எல்லா பிரச்சனையும் அந்த பிரச்சனையை காட்டுற கிராஃப் பண்ணிது. இந்த கிராஃப்ல இந்த மாறிய சரியா பயன்படுத்தியும் எங்களுக்கு அடையலாம் போனா ஃபைனலா ஆப்ஷன் தான் மேனேஜ்மெண்ட். கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவது அரச முகாமை என்று சொல்றோம்.
அரசு முகாமை கீழே கொள்கைகள் உருவாக்கி நடைமுறைப்படுத்தும். அதுல ஒரு கொள்கை இறை கொள்கை, நாணய கொள்கை, சர்வதேச வர்த்தக கொள்கை, அப்படி நிறைய விதமான கொள்கைகளை எங்களுக்கு உருவாக்கி நடைமுறைப்படுத்தி. இதுதான் உங்களோட முதலாவது விஷயம். அடுத்த பாடம் நாங்க அடுத்த பேச போற தேசிய கணக்கீடு, நேஷனல் அக்கௌண்டிங். நேஷனல் அக்கௌண்டிங்க்கு முன்னால இந்த பேஸ்மெண்ட் ஃபுல்லா உங்களுக்கு கிளியர் ஆயிக்கும். இதுல ஒவ்வொரு டைமும் உங்களுக்கு மந்தமா இருந்தா ஃபைனல் பேப்பரும் மந்தமாய் தான். சரியா? அதனால இந்த விஷயம் கிளியரானு பாருங்க. போய்க்கா எனி டவுட் இருக்குதா இதுல? இதுதான் பேஸ். இன்ட்ரெஸ்டிங்கான பாடம் தான். என்ன பாடம்னா, ஒரு நிமிஷம் யாரும் லீவ் ஆகணும் அப்படின்னு நான் ஸ்கிரீன்ஷாட் அடிச்சு அவங்களுக்கு மட்டும் நான் என்ன செய்யறேன்டா ரெக்கார்டிங் அனுப்புறேன். கேள்தானே இல்லை? ஏதாச்சும் டவுட்? ஓகே, குயிக்கா எல்லாரும் சொல்லுங்க பாப்பா. எனி டவுட்? இருக்கிறீங்க ஆத்திகா, அஃப்ரா, மரியம், புஷ்ரா பின், ஷர்மி, ரனா, சலாமியா, அஷேன், சேனக, தஸ்மா. எனி டவுட்? ஓகே, அப்ப கிளியர், நோ டவுட்டே. அப்ப நீங்க சொன்ன அனுஷம் உங்களோட டவுட்டிங் கிளியர் தானே? பணவீக்கம் என்ற விஷயம் எந்த இடத்துல ஏற்படும் என்று சொன்னா, விலை என்ற விஷயம் பணவீக்கம் பொதுவாக ஏற்படுறது இந்த உச்ச டைம்ல. ஏன்னா டிமாண்ட் கூடியான டைம்ல விலை கூடிய பின்னடைவு டைம்ல டிமாண்ட் குறவுனால பணவீக்கம் இங்க குறவு. பணவீக்கம் இந்த கட்டத்துல குறவு. இந்த டைம்ல பணவீக்கம் டிமாண்ட் இங்க கூட்டுனால பணவீக்கம் இங்க ஆரம்பிச்சு பணவீக்கம் ஏற்படுறதுக்கு இங்க பணவீக்கம் டொப்ளி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். டவுட் இல்லை? இதோட நாங்க செஷனை வைண்ட் அப் பண்ணுவோம். எனி டவுட் இருந்தா அடுத்த கிளாஸ்ல கட்டாயம் கொள்ளுவாங்க. அடுத்த கிளாஸ்ல நாங்க தேசிய கணக்கீடு விஷயத்த, தேசிய கணக்கீடுக்கான இன்ட்ரடக்ஷன், இது வந்து மெயின் பாடம். பேரின பொருளாதாரத்துக்கான இன்ட்ரடக்ஷன். தேசிய கணக்கீடுன்றது இன்னொரு பார்ட். அதனால அந்த விஷயத்த நாங்க அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். ஏதாச்சும் டவுட் கேட்கிறேன்னா கட்டாயம். தேங்க்யூ கலந்து கொண்டதுக்கு. அடுத்த கிளாஸ்ல நாங்க சந்திப்போம்.